அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் உள்ள முக்கியமான நிகழ்ச்சிகளை நாம் கடந்த சில வாரங்களாக அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நம்முடைய இந்த ஐங்கால தொழுகை, இந்த தொழுகை நமக்கு ஐங்கால தொழுகை என்ற அந்த கிஃப்ட், அல்லாஹ்வுடைய அந்த அருள் கிடைத்திருப்பதற்கு மூசா நபி அவர்களே அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறான். அதனால மூசா நபி அவர்களுடைய வரலாற்றில் நமக்கு கிடைச்ச ஒரு பயன் அது என்ன பயன் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் என்ற பயணத்திற்காக இறைவனால் அழைத்து செல்லப்பட்டார்கள். இதை நம்ம எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த மேராஜ் என்ற பயணத்தின் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50 வக்து தொழுகையை முதலில் கடமையாக்குகிறான். 50 வக்து தொழுகையை கடமையாக்கி விட்டு அதை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழியில அங்க வானுலகில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே உங்களுடைய சமுதாயத்திற்கு இறைவன் என்ன கொடுத்தான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க. 50 வக்து தொழுகை கடமையாக்கி இருக்கிறான் என்று நான் சொன்னேன். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மூசா நபி இடத்துல கேட்டார்கள், உங்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கடமையாக்குனது என்ன என்று கேட்டவுடனே ஃபர்ல 50 ஸலா, 50 தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னேன். உடனே மூசா நபி சொன்னார்கள், ஃபர்ஜி இலா ரப்பிக்க, நீங்க இறைவன்ட்ட மறுபடி ரிட்டனா திரும்பி போங்க. ஏன்னு கேட்டா, இப்ப இன்ன உம்மத்தக்க லா துதீகு அலிக்க, உங்க சமுதாயத்துக்கு இதுக்கு சக்தி கிடையாது. உங்க சமுதாய மக்களுக்கு 50 வக்தெல்லாம் தொழுகிறதுங்கிறது அது சாத்தியப்படாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. இறைவன்ட்ட போய் ஏதாவது கொஞ்சம் குறைச்சு கேளுங்க என்று மூசா நபி எனக்கு சொன்னார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் சென்ற உடனே அவன் ஒரு பகுதியை குறைத்தான். அளவு சொல்லப்படல இந்த ஹதீஸ்ல. புகாரியில 349, 3342 இந்த 2 ஹதீஸ்களிலும் வருகிறது. இறைவன் ஒரு பகுதியை குறைத்தான். திரும்ப நான் வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து மறுபடியும் திருப்பி அனுப்புறாரு. இதுவும் முடியாது, எவ்வளவு குறைச்சான்னு சொல்லல. ஒரு பகுதியை குறைச்சா 5 குறைச்சான்னு வச்சுக்கிற வேண்டியதான். திரும்பி போன உடனே திரும்பி அல்லாஹ் இப்படி குறைச்சான். இப்படியே போய் கடைசியா 5 வக்து தொழுகையாக இறைவன் கடமையாக்கினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 349, 3342 ஆகிய எண்களை கொண்ட ஹதீசுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தை 3207 புகாரியில 3207வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த இன்னும் கொஞ்சம் விவரமா இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்த உடனே உங்களுக்கு என்ன கடமையாக்கினான் உடனே அவங்க 50 வக்துங்கிறாங்க. அப்ப மூசா நபி சொல்றாங்க, மக்களை பற்றி உமக்கு அனுபவம் பத்தாது, எனக்கு ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன். மூசா நபி சொல்றாங்க, இந்த ஆட்களோட மாரடிச்சு உனக்கு குறைவா இருக்கிற, உனக்கு அனுபவம் பத்தல, நான் இந்த மக்களோட ரொம்ப பாடுபட்டு இருக்கிறேன். உண்மையில அவர்கள் அதிகமா பாடுபட்டு இருக்காரு. மூசா நபி பட்ட அளவுக்கு யாரும் என்ன செய்யல, அவங்க சமுதாயத்துல ரொம்ப டார்ச்சருக்கு உள்ளானது இல்ல. மற்ற எதிரிகளுடைய டார்ச்சர் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்குது. அவங்களை ஏற்றுக்கொண்டவர்களாலேயே ரொம்ப ரொம்ப தொல்லைகளை அனுபவிச்சது யாருன்னு கேட்டா மூசா நபி தான். அவங்க அதை சொல்றாங்க, ஆனா அலமுன் நாசி பின்னாசி மின்க, உன்னை விட மனிதர்களை நல்லா தெரிஞ்சால் நான் தான். ஆலஜ்து பனி இஸ்ராயில் அசத்தல் முஆலஜா, இந்த இஸ்ரவேல் மக்களோட ரொம்ப கடுமையாக நான் தொல்லைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால சொல்றேன் கேட்டுக்க, உன்னுடைய சமுதாயத்துக்கு இது முடியாது. நீ 50 வக்துன்னு வாங்கிட்டு போன, 50 வக்து தொழுகையை கடமையாக்குனா தொழுகிற ஆளுக்கு இருக்க மாட்டாங்க. அப்புறம் உன் உம்மத்துக்கு முடியாது. 5 முடியல பாக்குற மாதிரி இல்ல. மூசா நபி சொல்லாம இருந்தது 50 ஆக்கி இருந்தா பள்ளியில இழுத்து போட்டு போயிருக்க வேண்டியதான்.
5க்கே இப்ப வந்து எத்தனை பேர் தொழுகிறோம்? அந்த நேரத்தில் அவர் கிராஸ் பண்ண வச்சு எல்லாம் என்ன செய்யறான், அப்படி ஒரு வேலையை செய்யறான். அப்ப நான் இறைவனிடத்தில் சென்ற உடனே கேட்டேன், அழகா 40 இறைவன் ஆக்கினான். அந்த கொஞ்சம் குறைச்சாண்டு அந்த ஹதீஸ்ல வருதுல, அதுக்கு விளக்கம் இதுல வருது. 3207 50 இருந்தது வந்து 40வது, 40 மறுபடியும் 30வது, 30 மறுபடியும் 20வது, 20 10வது, 10 5வது. அப்ப எத்தனை டைம் போனாங்கன்னு வச்சுக்கிற வேண்டியதான். நீங்க முதல்ல 50 வாங்கிட்டு ஒருக்கா வர்றாங்க 1, மறுபடியும் வந்து போய் 40 வாங்கிட்டு வர்றாங்க 2, 30 வாங்கிட்டு வர்றாங்க 3, 20 வாங்கிட்டு வர்றாங்க 4, 10 வாங்கிட்டு வர்றாங்க 5, 5 வாங்கிட்டு வர்றாங்க 6. 6வது டைம்ல ரிட்டர்ன் எத்தனை டைம் நீ கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதான். அப்ப இங்க வர திருப்பி போவ இப்படியே இருக்கு. இந்த 5க்கு விட மாட்டேங்கிறார் அவரு. முன்னாடி 5க்கு உங்க ஆளுகளுக்கு சரிப்பட்டு வராது. மூசா நபி சொல்றாரு 5 உங்க சமுதாயத்துக்கு அது சரிப்பட்டு வராது, மறுபடியும் போய் குறைச்சு கேளுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் வெட்கப்படுறேன் இறைவன்ட்ட, மறுபடியும் போறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குது, எத்தனை தடவை தான் போறது என்று இறைவன் சொன்னதாக அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், இது மேராஜில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை குறித்து நிறைய பேர் இந்த ஹதீசுகளை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம், இதெல்லாம் சரியில்லை, என்ன 50 ஆக்குனாங்களா, முறையே 5 ஆக்கிற வேண்டியதானே, 50 ஆக்குற, அப்புறம் 40 ஆக்குற, அப்புறம் 30 ஆக்குற, டிராமா இது, நாடகமா இது என்ற மாதிரி எல்லாம் விமர்சிக்கக்கூடியவர்களாகவும், இது மாதிரியான மேராஜ் என்று ஒரு நிகழ்ச்சியை நடக்கவில்லை என்பது போலவும் அவங்க வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, ஒரு இரவு நேரத்தில் இங்க இருந்து போய் வான் உலகத்தை போய் 7 வானத்தையும் கடந்து அங்க உள்ள விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இறைவன்ட்டையும் உரையாடி விட்டு ஒரு ராத்திரில ரிட்டர்ன் ஆகி பல இடத்துக்கு வந்துட்டாங்க என்பது அவங்களுடைய அறிவுக்கு ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. ஒரு இரவு நேரத்தில் எல்லாம் ஒரு இரவுல அவ்வளவு வேலையை முடிஞ்சதா இல்லையா, அது ரொம்ப ஏத்துக்கிறது கஷ்டமா இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது சரி நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஹதீசுகள்ல மாத்திரம் இது இருந்தால் அவருடைய ஆட்சேபனை ஓரளவுக்காக எடுத்துக்கலாம். குர்ஆன்லயே இதை பற்றி அல்லாஹ் வந்து சொல்லதான் செய்யறான். குர்ஆன்லயே அவங்க என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல வந்து அல்லாஹ் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு இடத்துல சொல்ல மாட்டான். குர்ஆனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அங்கங்க நினைஞ்சிருக்கான். அப்படித்தான் எல்லா விஷயங்களையும் வச்சிருக்கான், தொகுத்து தான் நம்ம எடுக்க வேண்டி இருக்கிறது. குர்ஆன்ல என்ன இருக்குன்னா, பனி இஸ்ராயில் ஒரு சூரா, இஸ்ரா என்று அந்த சூறாவை சொல்லுவாங்க, 17வது அத்தியாயம், 15வது ஜுஸுன்னு சொல்லுவாங்க ஆரம்பம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, மஸ்ஜிதுல் ஹராம்னா காபாவுடைய வளாகம், மக்காவுல இருக்கக்கூடிய காபாவுடைய வளாகத்தில் இருந்து, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறது இப்ப இருக்கிற பைத்துல் முகத்தஸ்ங்கிறோம்ல, ஜெருசலம், ஜெருசலம்ல உள்ள அந்த பைத்துல் முகத்தஸுக்கு பேர் தான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு பேரு. அப்ப மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் ஒரு இரவில் தனது அடியாரை அழைத்து சென்றவன் தூயவன் அப்படின்னு அந்த ஆயத்தை ஆரம்பிக்குது. சுப்ஹானல்லதி, அவன் ரொம்ப பரிசுத்தமானவன். அஸ்ராபி அப்திஹி, தனது அடியாரை வந்து அழைத்து சென்றான். லைலன், ஒரு இரவில் அழைத்து சென்று விட்டான். மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அப்படின்னு வருது. இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தானே அல்லாஹ் சொல்றான். அங்கே இருந்து வானுலகத்துக்கெல்லாம் போனதா இருந்து அதையும் சேர்த்து சொல்லியிருப்பான. இவ்வளவுதான குர்ஆன்ல இருக்கிறது என்ற கருத்தை வைத்துக் கொண்டு, அதனால வானுலகத்துல போய் மூசா நபியை பார்த்தாங்க, உரையாடினாங்க என்பதெல்லாம் கிடையாது. அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இவர் நிறுத்திக்கிறான் அப்படிங்கிறது ஒரு வாதம் வைக்குவாங்க. 17வது அத்தியாயத்தில் எடுத்தா இவ்வளவுதான் இருக்கும். நீங்க 17வது அத்தியாயத்தை எடுத்து ஆரம்பத்திலே முதல் வசனமே தான். 17வது அத்தியாயத்துல முதல் வசனமே இப்படிதான் ஆரம்பிக்குது. அப்ப அந்த இதை வைத்து பார்த்தவன என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆமா மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தானே போயிருக்கிறாங்க, அதுக்கு மேல உள்ளது இல்லையே, அதனால இதெல்லாம் இருக்காது என்பது போல ஒரு கருத்தை வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த அறிவுக்கு ஏத்துக்கிறலை என்ற அடிப்படையில் வாதிட்டார்களே ஆனால் அதுவும் கூட ஏத்துக்கிறீர்கள். அறிவுக்கு ஏத்துக்கிறலன்னு சொல்ல வந்தார்களே ஆனால் ஒரு இரவுல மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அக்ஸா வரைக்கும் தான் போக முடியுமா? அந்த காலத்துல இருந்த அந்த வாகனங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப இந்த காலத்து வாகனத்திலையும் போகலாது. அந்த காலத்து வாகனத்தை விடுங்க, ஒரு விமானத்துல வேண்டா போகலாம். இன்னைக்கு வந்து விமானத்துல வேண்டுமானால் மஸ்ஜிதுல் ஹராம்ல புறப்பட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ராத்திரில போகலாமே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த காலத்துல மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு நீங்க மேப்ல பாத்துக்கிறீங்க.
அப்ப வந்து மஸ்ஜிதுல் ஹராம் சவுதி அரேபியாவுல இருந்து இஸ்ரேல் நாடு வரைக்கும் பல நாடுகள் வேற இடையில குறிக்கிறது. இவ்வளவையும் கடந்து இவ்வளவு தொலைவுக்கு ஒரு இரவில் போக முடியுமான்னு கேட்டா அதுவும் தான் போக முடியாது. அனுலகத்துக்கு போக முடியாதுன்னு எப்படி அது முடியாதோ அந்த நேரத்தில் போவதற்கு சாத்தியமே கிடையாது. நம்ம நிலையிலிருந்து பார்த்தால் சாத்தியம் கிடையாது. ஆனா இதை செஞ்சது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, முகமது எப்படி சிறந்தவர் தெரியுமான்னு கூட அந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கல. அவரை அழைத்து சென்ற இறைவன் தூயவன் சுப்ஹான்கிறான். சுப்ஹான்டா என்ன? எந்த பலவீனமும் இல்லாதவன் அர்த்தம். சுப்ஹான் சொன்னா எல்லா விதமான பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான், எனக்கு முடியும், நான் ஒரு இரவு இங்கிருந்து கொண்டு போயிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவதில் இருந்து இது வந்து எங்க அறிவுக்கு ஏத்துக்கிறதுல ஆர்கியூமெண்ட் பண்ணாங்கன்னா நிக்காது. இது ஒண்ணு ஏத்துக்கிறாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நம்ம நம்பணும். ஏன்னா இறைவனுக்கு அதெல்லாம் முடியும். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் இந்த மேராஜ், இந்த விண்ணுலக பயணத்தை எல்லாம் விட அதிசயங்களை வந்து ஒவ்வொரு வினாடி நேரமும் நாம இன்னைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு வினாடி நேரமும் வந்து நம்ம அவ்வளவு வேண்டியதில்லை. நம்ம வானவர்கள் வந்து இங்க வர்றாங்கன்னு நம்ம நம்புறோம். இருக்கு, குர்ஆன்லயும் அப்படி இருக்கிறது. வானவர்களுடைய பயண வேகத்தை பற்றி குர்ஆனும் சொல்லுகிறது. தாருஜுல் மலாயிகத்து ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃபஸனா, 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் வானவர்கள் இங்கிருந்து மேல போறாங்க. வானவர்கள் வந்துட்டு போற வேகம் எவ்வளவுன்னு கேட்டா 50,000 வருஷத்தினுடைய வேகம். ஒரு நாள் ஒரு நாள்ல வந்துட்டு போறாங்கன்னு சொன்னா அந்த ஒரு நாள் எவ்வளவு பெரிய நாள் என்று கேட்டால் உங்களுடைய நாட்களை போல 50,000 வருடத்திற்கு நிகரான ஒரு நாளில் வானவர்கள் மேலேறி செல்கிறார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. மஆரிஜ்னு அதுக்கு பேரு. அந்த சூரத்துல் மஆரிஜ்ங்கிறதுல அந்த வசனங்கள் வருது. அப்ப அந்த வானவர்கள் எப்படி வேகமா வந்துட்டு 50,000 வருஷத்துக்கு வேகமா வாஸ்தா அந்த விண்ணுலகத்துக்கு போக முடியுதோ அந்த செட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கிறானோ அதே மாதிரி வந்து வானவர்கள் அழைத்து செல்லப்பட்டு நபிகள் நாயகம் போனதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. அதை விட நம்ம இருக்கிற இந்த பூமி, இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த சூரியன் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வேகமா பறந்து கொண்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம்னா அதுவே அற்புதம் தான். அதுவே நம்ம அறிவுக்கு ஏத்துக்கிற முடியாது. ஆனா அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புதங்களை நம்ம கவனித்து என்ன செய்யணும்னு கேட்டா, அல்லாஹ் இதை ஒருவருக்கு செய்து காட்டான நம்ம தான் வேணும். இறைவன் இதை செய்யறான். ஆகு என்றால் ஆகக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒருவனுக்கு இது வந்து கஷ்டம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து ரிலேட்டிவிட்டி தியரிங்கிற அந்த ஐன்ஸ்டீனுடைய அந்த தத்துவம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் ரொம்ப சர்ப்பமாகி போச்சு. ஏன்னா இந்த உலகத்துலதான் நேரம் நாட்கள் எல்லாம் நடக்குமே தவிர ஒளி வேகத்துல ஒருத்தன் பயணம் செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு எதுவுமே கிடக்காது. ஒளி வேகத்துல வந்து போனான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யாது, நாட்களோ வருடங்களோ மாதங்களோ அவனுக்கு கிடக்காது. அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கலாம். இங்க இருந்து ஒருத்தன் ஒளி வேகத்துல போறான், 50 வருஷத்துக்கு பிறகு போயிட்டு திரும்பி வர்றான், அதே வேகத்துல போயிட்டு அதே வேகத்துல திரும்பி வர்றான். நம்ம வயசுல 50 வயசு ஏறி போயிருக்கோம் எல்லாருக்குமே. அவன் போன மாதிரியே வருவான். அதான் அந்த தத்துவங்கள் வழங்குதா. அந்த வேகம் அதிகரிக்க அதிகரிக்க வந்து அந்த காலம் சூழ்நிலை நாள் இரவு பல ஒண்ணுமே அங்க கிடையாது. அப்படியான ஒரு விஷயம் அது. ரிலேட்டிவிட்டி தியரியை வந்து எளிமையாவும் விளக்கையா தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அங்க வேகமா அதுக்கு என்ன பாஸ்டர் எல்லாம் கூட்டிட்டு போனானோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன வேகத்துல அல்லாஹ் கூட்டிட்டு போனானோ ஒளியை மிஞ்சிற வேகத்துல கூட்டிட்டு போயிருந்தான்னு சொன்னா கண்டிப்பா ஒரு இரவுல போயிட்டு வந்தால் ஒண்ணு பெரிய இங்க ஒண்ணு மாற்றமே நடந்திருக்காது. அங்க லட்சம் வருஷத்துக்கு நடக்கிற காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் இங்க இருந்து சேரும்போது ஒரு வினாடி தான் கழிஞ்சிருக்கும். ஆனா அவர் அங்க கடந்த பிறகு லட்சம் ஆண்டுகள் நடக்கக்கூடிய அம்புட்டு வேலையும் பார்த்துவிட்டு இங்க வந்து இறங்கினாருன்னு சொன்னா பூமியில் எவ்வளவு கடந்திருக்கும்னு கேட்டா ஒரு 5 நிமிஷம் தான் கடந்திருக்கும். இது வந்து இன்னைக்கு வந்து ஆச்சரியகரமான விஷயமே கிடையாது. இது வந்து அந்த தத்துவங்களை வந்து அந்த சார்பியல் அதுக்கு பேரு, அதை பற்றி தெரிந்தவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதனால அறிவு ரீதியாக சாத்தியம் எல்லாம் பார்க்க தேவையில்லை, சாத்தியம் தான். இறைவனுக்கு இன்னும் சாத்தியம். ஒளி வேகத்துல போனால் சாத்தியம் ஒத்துக்கிறான். இறைவனுக்கு ஒளி வேகத்துல இறை தன்னுடைய தூதரை கூட்டிட்டு போக முடியாதா? இறைவனுக்கு கூட்டிட்டு போக முடியும். அதனால அதுல குழப்பம் வர வேண்டிய தேவையில்லை. அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்ப இந்த பனி இஸ்ராயீல்ங்கிற சூறாவுல வந்து இவ்வளவுதானே இருக்குது. அறிவுக்கு ஏத்துக்கிறதாங்கிறதுக்கு வச்சிருவோம். பனி இஸ்ராயீல்ங்கிற அத்தியாயத்துல என்ன இருக்குன்னு கேட்டா மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தான் இருக்குது. ஜெருசலம் வரைக்கும், பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, கொண்டு போனாங்கிற விஷயம் இருக்குது. அவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா 53வது அத்தியாயத்துல சூரத்து நஜ்முன்னு அதுக்கு பேர், ஒன் நஜ்மின்னு ஆரம்பிக்கும் இல்லையா, நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரம் என்ற ஒன் நஜ்மி என்ற சூறாவுல இந்த மேராஜ் பயணத்தை பற்றி இன்னும் அழகான முறையில அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல தொகுப்பா தான் இருக்காதே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இங்க இருந்து விண்ணுலகத்துக்கு போனாங்க
இந்த பைத்துல் முகத்தஸோட அவங்களுடைய பயணம் நிக்கல, அதையும் தாண்டி போனார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுல வந்து சூரத்து நஜ்முல அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, ஓன் நஜ்மி இலாஹவா, அதுல சத்தியம் பண்றான், நட்சத்திரத்துக்கு சத்தியமாக மாவல்ல சாஹிபுக்குமாகவா, உங்களுடைய தோழர், உங்களுடைய தோழர்னா முகமது, மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தோழர் முகமது இருக்கிறார, அவர் வழிகட்டு போய்விடவில்லை, அவர் திசை மாறி போயிடவில்லை. எதுக்கு இது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபின்னு சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்றிருந்தாங்க. நபின்னு சொல்றதுக்கு முன்னாடி கெட்டவங்க அறியப்படல, நேர்மையாளர், பொய் சொல்லாதவர், எந்த உலக ஆதாயத்தையும் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்காதவர், சுத்தமானவர் என்றெல்லாம் நம்பி இருந்தாங்க. அவங்க வந்து இறை தூதர்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வை சந்தேகிக்க இல்லை அவர்களால. இவர் பொய் சொல்ல மாட்டார, இறை தூதர்னு சொல்றாருன்னா இவர் பொய் சொல்லவே மாட்டார். இவரை நம்ம நேத்து முந்தான பாக்குறோம், 40 வருஷம் பாக்குறோம், இவரை 40 வருஷமா இவரோட நம்ம வந்து வாழ்ந்திருக்கிறோம். அதனால இவர் வந்து நான் இறைவன் எனக்கு வந்தான், இறைவன் செய்தி வந்துலாம் பொய்லாம் சொல்ல மாட்டார். ஆனா என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, ஏதோ சைத்தான் வந்து நான் தான் இறை தூதர் மனக்கு வானவர்னு சொல்லி இவரை ஏமாத்தி இருக்கிறான். அதுலதான் ஏமாந்து போய் சொல்றாரு, இவர் திட்டமிட்டு போய் சொல்லல. அப்ப கூட அவங்க நம்பிக்கை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளான் பண்ணி வானவர் என்கிட்ட வந்து செய்தி சொன்னாரு என்றெல்லாம் இட்டு கட்டக்கூடியவர் கிடையாது. அது உறுதியா அந்த மக்களுக்கு தெரியும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தானே சொல்லி காட்டினாங்க, ஏன்பா ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், இதற்கு முன்னால் பல வருடங்கள் உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேனே, அதை பற்றி சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேளுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் அப்படி கேட்டாங்க போய். அதனால அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நம்பிக்கை வச்சாங்கன்னு கேட்டா, முகம்மது பொய் சொல்ல மாட்டாரு, உண்மையாளர் தான் அவரு. ஆனா அவர் என்னமோ ஒரு சைத்தாங்கோளாறுல மாட்டிக்கிட்டு ஏதோ வானவர் மலக்கு ஜிப்ரீல் என்னமோ உளர்றாரு, அவர் வந்து ஏதோ சைத்தான்ட்ட ஏமாந்துட்டார், வழி தவறி போயிட்டாரே தவிர அவர் பிளான் பண்ணிக்கிட்டுலாம் போய் சொல்லல. என்னமோ ஒரு பார்த்து சைத்தான் வந்து நான் தான் ஜிப்ரீல்னு சொல்லியிருப்பான், அதை வந்து நம்பிட்டாரு, நம்பிக்கிட்டு நம்மகிட்ட வந்து விடுறாரு தவிர பிளான் பண்ணி அவர் போய் சொல்லல. அவருக்கு என்னமோ ஏதோ நம்ம பயந்துட்டாரு, வழி தவறி போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் பதில் ஆரம்பிக்கிறான், மா வல்ல சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் வழி தவறி போகவில்லை, ஒமா கவா, நீங்க திசையெல்லாம் மாறலப்பா, அவர் கரெக்டா தான் இறை தூதர்னு தன்னை சொல்றாரு, உண்மையில அது என்னுடைய செய்தி தான் அப்படின்னு முதல்ல அந்த எண்ணத்தை எல்லாம் மறுக்கிறான். மறுத்துட்டு ஒமா யன்திகு அனில் ஹவா, இவர் மனோ இச்சைப்படி எதுவும் பேசுவதில்லை. இவரா மனோ இச்சைப்படி இட்டுக்கட்டுதா பேசுறாரான்னு கேட்டா அதுவும் பேசுவதில்லை. இன்ஹுவ இல்லா வஹீயுஹா, அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு இல்லை. அவர் பேசுறதெல்லாம் என்னால் அறிவிக்கப்படுற வஹியை தான் பேசுகிறார் இப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அங்கதான் பாயிண்ட் வருது. அல்லமஹு ஷதீதுல் குவா, இந்த செய்திகளை எல்லாம் வலிமை மிக்க ஒருவர் தான் இவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜிப்ரீல் அல்லாஹ் சொல்றான், அல்லமஹு, இவருக்கு வந்து முகமதுக்கு கற்றுத் தருகிறார். ஷதீதுல் குவா, அவர் வந்து ரொம்ப வலிமை மிக்கவர் தான் கற்றுத் தர்றாரு. ரூமிர்ரத்தின் தகுதி உடையவர் அவர் தான் நெஞ்சாரு கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் சந்திச்சாங்கல்ல இந்த ஹிராவுல, ஹதீஸ்கள் எல்லாம் வருதுல, அத குர்ஆனும் சொல்லுகிறது. எப்படி சந்திச்சாரு, அவர் வந்து அடிவானத்துல அவர் தென்பட்டார், ஓஹோபில் உஃபுகில் அலா, மேல் அடிவானத்துல மேற்பகுதியில அவர் தென்பட்டாரு, நெருங்கி வந்தாரு, மேலும் நெருங்கி வந்தாரு. ஜிப்ரீல் வந்து நபிகள் நாயகத்தை நெருங்குறாங்களாம், நெருங்கி வந்தாங்க. எந்த அளவுக்கு நெருங்கினாங்கன்னு கேட்டா, அந்த வில்லுடைய அந்த 2 வளைவு இருக்கும்ல, அந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அந்த அளவுக்கு, வில்லுடைய 2 வளைவு இருக்குமோ, ஒரு வில்லுண்டா வளைஞ்சிருக்குமோ, இப்படி இந்த வளைவுக்கு இந்த வளைவுக்கு இடையில என்ன இடைவெளி இருக்குமோ அவ்வளவு கிட்டத்துல, ரொம்ப கிட்டத்தை சொல்வதற்கு அந்த வார்த்தை அரபில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வில்லினுடைய 2 முனைகள் அளவுக்கு நெருங்கி வந்தார் நபிகள் நாயகம் இருந்தாங்கன்னு கேட்டா மைக்கு கிட்ட அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். அங்கிருந்து ஜிப்ரீல் ரொம்ப தூரத்துல வச்சு பார்த்துட்டுலாம் மிரண்டு போய் சைத்தான் நினைக்காதப்பா, அவர் அங்க பார்த்தாரு. அங்க பார்த்த ஜிப்ரீல வந்து அங்க வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து இன்னும் பார்த்தாரு. இவ்வளவு கிட்டத்துல நினைஞ்சாரு பார்த்தாரு அப்படின்னு நபிகள் நாயகம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவரை கண்ணுக்கு கண்ணாத்தான் பார்த்தார்கள் என்று இதை சொல்லி ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, அறிவிக்க வேண்டிய செய்திகள்லாம் தனது அடியாருக்கு அறிவித்தான்னு வந்துருது. அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்கிறான் தொடர்ந்து, அஃபத்து மாரூனஹு அலாமா யரா, அவர் பார்த்த விஷயத்திலேயா நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? அவர் பார்த்தாருன்னு சொல்றாரு, ஜிப்ரீல பார்த்தேன்டு, அதுலயாப்பா நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான் அல்லாஹ். வலக்கத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, இன்னொரு தடவையும் இவரை அவர் பார்த்திருக்கிறார். இங்கதான் பாயிண்ட் வருது.
ஜிப்ரீல பார்த்ததை அவர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய சமுதாயத்து மக்கள் வந்து அது சைத்தானை பார்த்துட்டு இவர் ஜிப்ரீல்ங்கிறாரு, இந்த ஆள் பொய்யெல்லாம் சொல்லல, பிளான் பண்ணலாம் செய்யல, ஏமாந்து போய் நம்மளை அவரை தானே ஏமாந்து போய் நம்மளை ஏமாத்த பார்க்கிறாரு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், வந்தது ஜிப்ரீல் தான் என்பதுல சந்தேகம் இல்லப்பா. ஏன்னு கேட்டா, யாரை இப்ப பார்த்தாரோ, இப்ப இந்த அடிவானத்துல யார பார்த்தாரோ, யார வந்து வில்லு முனை அளவுக்கு கிட்டத்துல வந்து பார்த்தாரோ, இதே ஆளை இன்னொரு இடத்திலையும் பார்த்தார். முகமது நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னொரு தடவையும் பார்த்திருக்கிறார். எங்க பார்த்தார் தெரியுமா? இந்த சிதறத்தில் முன்தஹா, சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்திலையும் பார்த்திருக்கிறார். சிதறத்துல் முன்தஹாண்டா எங்க இருக்குண்டா, இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்குதான் ஜன்னத்துல் மஅவா என்ற ஒரு சொர்க்கமே இருக்கிறது. அது கிட்ட வைத்து ஒரு தடவை இணைஞ்சிருக்கிறாரு, இவரை பார்த்திருக்கிறார். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சைத்தான் இல்லப்ப. சைத்தான் ஏன் ஜன்னத்துல் மஅவாக்கு போறான்? இவர் பார்த்தது சைத்தானா இருந்தா பூமிக்குள்ளதான் சைத்தான் வந்து விளையாட்டு காட்ட முடியும். ஜன்னத்துல் மஅவான்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அது ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு கிடைக்கிற சொர்க்கம். அது கிட்டத்துல வைத்துக் கொண்டு அங்கேயும் ஜிப்ரீலை இவர் பார்த்தாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் நினைஞ்சாங்க, ஜிப்ரீலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, தன்னுடைய இறைவனுடைய பல அத்தாட்சிகளை இவர் பார்த்தாரு. அல்லாஹ் அதுல நஜ்ம முடிக்கும் போது 53:18 எப்படி சொல்லி முடிக்கிறான்னு கேட்டா, ஜிப்ரீல பார்த்தாரு, சிதறத்துல் முன்தஹாவை பார்த்தாரு. சிதறத்துல் முன்தஹா தான் அந்த சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. அந்த சிதறத்திலேயே எப்படி என்ன ஒரு கவர்ச்சி, அந்த சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம் வந்து அல்லாஹ் சொல்றான், இது யுகஸ் இது யுகஸ் சிதறத்த மாயகசா, அத வந்து அப்படி கண்கள் நிலை குத்தி போற அளவுக்கு ரொம்ப கவர்ச்சியான ஒரு அம்சமாக அந்த சிதறத்துல் முன்தஹா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு, லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, தம் இறைவனுடைய அத்தாட்சிகள் பலவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கண்டார்கள். ஜிப்ரீலையும் கண்டார்கள், பலரையும். அப்ப வந்துருச்சு. என்ன பாயிண்ட்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிரா என்ற அந்த மலை குகையில கிட்டத்துல பார்த்த மாதிரி இறைவனால் அழைத்து செல்லப்பட்டு இன்னொரு தடவை அங்க பார்த்துட்டார். அங்க யாரை பார்த்தார்? அவர் தான் இங்கேயும் பார்த்திருக்கிறார். அப்ப சைத்தான் இல்ல. அவர் பார்த்து சைத்தானை பத்தி ஏமாறலப்ப கன்ஃபார்ம் பண்ணி தான் உங்கள்ட்ட சொல்றார். இதே ஆள வானுலகத்துல வர பார்த்திருக்காருன்னு கேட்டா, அப்ப இப்படி வானுலகத்துக்கு சைத்தான் போவான்? அவர்கள் கிட்ட போனோடனே விரட்டி அடிக்கப்பட்டுருவாங்களே. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து நஜ்மு சூரா அப்படி வாசிட்டு வந்தீங்க என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகம் சென்றதும், அங்க இறைவனுடைய பல அத்தாட்சிகளை பார்த்ததும், அங்கே ஜிப்ரீலை பார்த்ததும், அந்த ஜிப்ரீல் தான் ஹிராவுலையும் பார்த்ததும் தெளிவாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்படுது. அதனால மேராஜ்ல ரசூலுல்லாஹ் போனாங்கிறது குர்ஆன்ல இல்லைன்னு சொன்னாங்கன்னா, குர்ஆனை பற்றின ஒரு அறிவு இல்லாதவர்கள் தான் அதை சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா, இந்த மூசா நபி மேட்டர் தான் முக்கியமான மேட்டர். அதான அந்த விஷயத்துல ஒருத்தர் சந்தேகம் தெரிவிச்சாருன்னா அவருக்கு குர்ஆனை பத்தி அறவே அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா, திருக்குர்ஆன்ல 32வது அத்தியாயம் 23வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வலக்கத் ஆதைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு நாம் ஒரு வேதத்தை வழங்கினோம். ஃபலா தகுன் ஃபீ மிரியத்தின், நீ வந்து சந்தேகம் கொள்ளாதே. நபிகள் நாயகத்து கட்டளை, ஃபலா தகுன் ஃபீ மிரியத்தின், நீ வந்து சந்தேகம் கொண்டவராக ஆகிவிடாது. மின் லிகாயிஹி, அவரை சந்தித்ததிலே, மூசாவை சந்தித்ததிலே நீ வந்து சந்தேகம் கொண்டாதே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ மௌத்தா போயிட்டாங்க? நபிகள் நாயகத்துக்கு இந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்துல எல்லாம் மூசா நபி மௌத்தா போய் எத்தனை ஆயிரம் வருஷம் ஓடி போச்சு. அப்ப எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முந்தி இறந்து போனவரை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, நீ அவரை பார்த்தீல, அதுல டவுட் வேணாம், நீ அவரை தான் பார்த்த அல்லாஹ் சொல்றான். நீ பார்த்தீலப்பா, ஃபலா தகுன் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி, அவரை சந்தித்ததுல நீ சந்தேகம் கொள்ளாதே அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. மௌத்தாகி விட்ட பிறகும் கூட மூசா நபியை வந்து அல்லாஹ் எடுத்து காட்டி, இதான் விளக்காது. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு அது விளக்கமா இருக்குது. மூசா நபியை சந்தித்தது எல்லாம் ஒன்று கனவு நினைச்சிடாதப்பா, ஷைத்தான் விளையாட்டு நினைச்சிடாத. நான் தான் அங்க மூசா நிப்பாட்டி வச்சேன், நான் தான் திருப்பி என் அனுப்ப வைச்சேன், நான் தான் திருப்பி உனக்கு 6 தடவை ஓட விட்டேன், எல்லாம் நான் செஞ்ச வேலை தான், நீ அதுல டவுட்லாம் படாத, எல்லாம் நான் தான் செஞ்சேன்னு அல்லாஹ் சொல்றான். அதுதான் சொல்றான், மூசாவை சந்தித்ததுல வந்து நீ டவுட் பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு 32வது அத்தியாயம் 23வது வசனம் சொல்லுகிறது. இதுல இந்த வசனத்துக்கு தப்பா ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு கரெக்டான விளக்கத்துக்காக விரிவா சொல்ல வேண்டியிருக்கு. இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, வலக்கத் ஆத்தைனா மூசல் கிதாப, மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். ஃபலா தகுன் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி,
அவர் அந்த வேதத்தை சந்தித்தார்ல, அதுல நீ சந்தேகப்படாத அப்படின்ற ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க சில தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களும் சில விரிவுரையாளர்களும். இது அரபி இலக்கணத்துக்கும் ஒரு நடைமுறைக்கும் எதிரான ஒரு அர்த்தம். லிகான்னு சொன்னா சந்திக்கிறதுன்னு சொன்னா உசுரோட உள்ள ஆளை சந்திக்கிறதுக்கு தான் சந்திக்கிறதுன்னு சொல்லுவாங்களே தவிர நான் புத்தகத்தை சந்தித்தேன் யாராவது சொல்லுவாங்களா? நான் இந்த வாட்சியை பார்த்தேன்னு சொல்லுவாங்களே தவிர நான் இப்பதான் வாட்சியை சந்திச்சுட்டு வருகிறேன், இப்போதான் அந்த கடிகாரத்தை சந்தித்து விட்டு வருகிறேன் அப்படி யாராவது சொல்லுவீங்களா? லிகாண்டா லிகாங்கிற லிகா ரசூலுல்லாஹ்வுடைய லிகாவை கூட துவா செய்றீங்களே, லிகாண்டா முலாகாத்துங்கிறீங்க. லிகா முலாகாத்துல ஒரே சொல்ல இருந்து வர்றது. முலாகாத் பண்றோம்ல, முலாகாத்துங்கிற வார்த்தையும் லிகா என்ற வார்த்தையும் ஒரு சொல்லில இருந்து பிறந்த வார்த்தை. முலாகாத்து லிகான்னு சொன்னா நேருக்கு நேரம் சந்திக்கிறது தான். ஒரு பொருளை போய் வாங்குறதுக்கு போய் லிகான்னு சொல்றது இல்ல. அவர் கிதாபை சந்திச்சாராம், நீ அவர் கிதாபை சந்தித்தார்ல அதுல சந்தேகப்படாத, இந்த கிதாபை சந்திக்க செய்வாங்க, கிதாபை வாங்குறத செய்வாங்களே தவிர அதை போய் சந்திக்கிற விஷயம் கிடையாது. அதனால அந்த அப்படி அர்த்தம் போட்டிருப்பாங்க. சில தமிழ் மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே குழம்பி போயிருவீங்க. ஆனா தப்பான மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுவாங்கன்னா, உலகத ஆத்தையினா மூசல் கிதாப், மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், பலாத்தகுன் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி, அவர் அதை சந்தித்த விஷயத்திலே நீ சந்தேகம் கொள்ளாத, அவர் அதை வாங்கின விஷயத்துல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம்னு அல்லாஹ் அப்படி கொண்டு வருவாங்க. இது அந்த லிகாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் அது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அரபு மொழியில ஒரு தனி சொல் வழக்கம் ஒன்று இருக்குது. என்ன வழக்கம்னு சொன்னா, இப்ப ஒரு லரபன்னு அடித்தான்னு சொல்லுவாங்க, லரப என்ற சொல்ல அடித்தான்னு சொல்லுவாங்க. இதையே லரபன்னு சொல்லாம நீட்டி லாரபன்னு சொன்னாங்கன்னு வைங்க, லரப லாவ நெடிலாக்கி லாவண்ணா போட்டு சொன்னாங்கன்னு வைங்க, லாரபண்டு ஒருத்தர் அடிச்சான்னு அர்த்தமாயிரும். இவன் அவன் அடிச்சாங்கிறதுக்கு பதிலா இந்த லாரபண்டு போட்டா என்னவாயிரும், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அர்த்தம். நசரன்னா உதவினான்னு அர்த்தம். இதையே நாசரன்னு சொன்னாங்கன்னு வைங்க, ஒருத்தன் உதவிக்கிட்டான், அவனுக்கு ஒண்ணு செஞ்சா அவன் எனக்கு செஞ்சான்னு அர்த்தமாயிரும். நசரன்னா உதவினான்னு அர்த்தம். நாசரன்னு போட்டுட்டோம்னு சொன்னா நான் அவனுக்கு உதவுனா அவன் எனக்கு உதவுனா, இப்படி ஒருத்தருக்கு உதவிக்கிறோம்ல, அந்த மாதிரியான உதவிகளுக்கு தான் நான் நீட்டி சொல்லுவாங்க. லக்கி என்று சொன்னா சந்தித்தான் அர்த்தம். அதையே லாக்காண்டு சொல்லி லாண்டு நீட்டி விட்டு சொன்னீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு சந்திச்சான்னு அர்த்தம். அவர் சந்திக்க அவர் இவரை சந்திக்க அர்த்தம். இந்த லிகா என்ற சொல் இருக்கு பாருங்க, அது லக்கியவுல இருந்து வரல, லாக்காவுல இருந்து வரக்கூடிய அதுல இருந்து அந்த லிகாங்கிற சொல்லு பிறக்கும், அதுலதான் பிறந்து இருக்கிறது. அப்ப இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுன்னு அர்த்தம். அகராதி பிரகாரம் மொழிபெயர்ப்புல சும்மா சந்திப்புன்னு மொட்டையா போட்டுருவாங்களே தவிர அதை விவாதம்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வச்சு பேச வேண்டிய நிலை வறுமையானால் இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டா மின் லிகாயிஹி, ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டதுல சந்தேகம் கொள்ளாதீங்க, நீ அவரை பார்த்த ஒரு உன்னைய பார்த்தான்னு அர்த்தம். இது கிதாபுக்கு சரியா வருமா? கிதாபை நான் பார்ப்பேன், கிதாபு என்னைய பார்க்குமா? கிதாபோட புக்கை நான் பார்ப்பேன், புக் என்னைய பார்க்குமா? மைக்க நான் பார்ப்பேன், மைக் என்னைய பார்க்குமா? அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறது சொன்னாலேயே ரெண்டு மனிதர்கள் ஆயிடுச்சு. மனுஷனா இருக்கணும் இல்ல மலக்குகளா இருக்கணும். அது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கக்கூடிய மேட்டருக்கு தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படும். அப்ப திருக்குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா 32:23 வசனத்துல உலகத ஆத்தையினா மூசல் கிதாப், மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஃபலாத்தகும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி, ஒருவருக்கொருவர் நீங்கள் சந்தித்துக் கொண்டதுல சந்தேகம் கொள்ளாத அப்படின்னு குர்ஆன் சொல்லிவிட்டது. அதனால ஜிப்ரீல அங்க விண்ணுலகத்துல பார்த்ததை குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் பார்த்ததை அவரை நபிகள் நாயகம் அங்க பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய ஏராளமான அத்தாட்சிகளை பார்த்ததாகவும் அதே குர்ஆனுடைய அந்த நஜ்முடைய அத்தியாய தொடர்ச்சியில சொல்லுகிறது. மூசா நபியை சந்தித்தார்கள் என்ற விவரம் 32வது அத்தியாயத்துல சொல்லப்படுகிறது. குர்ஆன்லயே தெளிவாக சொல்லப்பட்ட இந்த விஷயத்துக்கு தான் ஹதீஸ் விளக்கமா இருக்கே தவிர அதுக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்லல. மூசா நபியை சந்திச்சார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மூசா நபி எப்படி சந்திக்க முடியும்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை ஹதீஸ் இப்ப நீக்குது. ஹதீஸ் இருந்தா விளங்க, இந்த சந்திப்பு தானே இது. நம்ம இல்லைன்னா என்னவாயிரும், மூசா நபி என்னமோ அங்க மதீனாவுல வாழ்ந்த மாதிரி ஒருத்தர் சந்திக்கிட்ட மாதிரி அர்த்தமாகி போயிடும். ஹதீஸ் இல்லைன்னு சொன்னா ஏருக்கு மாறா வழங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பா போயிடும். மூசா நபி எப்படி ரசூலுல்லாஹ் சந்திப்பாங்கன்னு ஒரு டவுட் வருதுல்ல, அந்த டவுட் எது நீங்க அங்க அல்ல எதை வேணாலும் எடுத்து காட்டுவான். நாளைக்கு நரகத்துல கிடக்கக்கூடிய ஆளு இன்னைக்கு எடுத்து காட்டலையா? நாளைக்கு நரகத்துல யார் யார் கிடப்பாங்க என்பதையெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு இன்னைக்கு எடுத்து காட்டிருக்கணும். அல்ல நாளைக்கு நடக்கிற எடுத்து காட்டும் போது நேற்று எடுத்து காட்டுற பெரிய விஷயம் இல்லையா? இன்னென்ன சொர்க்கத்தில் இருப்பாங்க, இன்னென்ன நரகத்துக்கு போவாங்க, இன்னென்ன தப்புக்கு இன்னென்ன மாதிரியான தண்டனை அனுபவிக்கிறத பார்த்தேன் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல சந்திச்சுட்டு சொல்றாங்களே, அதெல்லாம் நடந்துச்சு. இன்னும் நடக்க போகுதா? இன்னும் நடக்க போகுது. கட்டி வாங்குற யாரும் நரகத்துக்கு போகல, விபச்சாரம் யாரும் நரகத்துக்கு போகல,
திருண்ண யாரும் நரகத்துக்கு போகல, கற்ற கல்வியை மறைச்ச யாரும் நரகத்துக்கு நம்ம போகல. இனிமேல் விசாரணை நடத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இனிமே தான் எல்லாரும் அவங்க இடத்துக்கு போக போறாங்க. ஆனா போகும்போது ரசூலுல்லாஹ் பார்த்திருக்காங்க. யாருமே நரகத்துக்கு போகல, கபர்லாம் இருக்கிறோம். மகசூர் பண்ணி எல்லாத்தையும் எழுப்பி ஒரு நாள்ல 1000 வருஷத்துக்கு நிகரான இந்த ஒரு நாள்ல நம்மள எல்லாம் விசாரணை நடத்தி அதுக்கு பிறகுதான் சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் தீர்ப்பு வர போகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்த்தாங்க? இறைவன் எடுத்து காட்டுவான். இந்த மூசாவை சந்திச்சது கூட எடுத்துக்காட்டு. மூசாவை சந்திச்ச நான் உனக்கு காட்டுவேன். என்றைக்கே மூத்தா போன ஆளை கூட உன்ட்ட உரையாடுற மாதிரி கனவுல காட்டுற அல்லாவுக்கு ஏங்க இறை தூதர் காட்டல? உங்களுக்கு காட்டலையா? என்னைக்கே மூத்தா போன உங்க தாத்தாவை நீங்க கனவுல பார்க்கல, உங்க தாத்தா உங்கள்ட்ட பேசல, நீங்க தாத்தாவுக்கு மறுமொழி சொல்லல, என்னென்னமோ நடந்ததுக்கா இல்லையா கனவுல? உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆட்களுக்கு கனவு மூலமா அல்லாவுக்கு காட்ட செத்து போனால காட்ட முடியும்னு கேட்டா, கனவு இல்லாம இறை தூதருக்கு ஏன் காட்ட இயலாது? கனவுல காட்டுறது அவன் தானே காட்டுறான். அவர் செத்தவர் நம்ம எப்படி வர முடியும்? என்னைக்கோ செத்துறாரு, அவரை பாக்குறோமே. பாக்குறது மட்டும் இல்லையா, பாடி செத்து போன ஜனாசாவைய பாக்குறீங்க, செத்தவரை உசுரோட பாக்குறீங்க. கனவுல செத்தவரை ஜனாசா பார்த்தாலும் பரவாயில்ல, செத்தவரை பாக்குறீங்க, பேசுறாரு, நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் கேட்கிறாரு. என்னப்பா நீ பிரியாணி சாப்பிட்டு நேத்துன்னு கேட்கிறாரு கனவுல வந்துகிட்டு. நேத்து நான் சாப்பிட்ட பிரியாணி அப்படிலாம் கனவுல அல்ல காட்டுறானா இல்லையா? அப்ப கனவுகள்ல நமக்கு எப்படி அதெல்லாம் இறைவன் காட்டுகிறானோ அது மாதிரி இறை தூதர்கள் இறைவனுடைய மெசேஜை வாங்குவதற்காக புரோகிராம் செய்யப்பட்டவர்கள். இறைவனுடைய செய்திகளை வாங்குற புரோகிராம் நம்ம கிட்ட எல்லாம் இல்ல, இறை தூதர்களுக்கு தான் அந்த புரோகிராம் அமைச்சு வச்சிருக்கலாம். அதனால அவர்களுக்கு நேரடியாகவே முடிஞ்சு போன விஷயங்களை காட்டுவது என்பது அதுல டவுட்டுக்குரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போனாங்க, அங்க மூசா நபியை சந்திச்சாங்க, இந்த உரையாடல் நடந்துச்சு. அல்லாஹ் தொழுகைய 50 வக்த் தான் கொடுத்தான். அது எந்த ஒண்ணும் குர்ஆனுக்கு எதிரானது கிடையாது. சரியா? இந்த மேராஜ் விஷயத்தையே கூட சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, இந்த தொழுகை தான் நமக்கு மேராஜாவும் இருக்குது. இறைவன்ட்ட உரையாடுறது நமக்கு தொழுகை தானங்க. அதெல்லாம் நம்ம அல்லாட்ட உரையாடுறோம். எப்படி அல்லாஹ் நம்மள்ட்ட அவன் உரையாடுவான் போனா பேசி பார்த்துட்டு இருக்கிறான். நாம் அல்லாட்ட உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் தொழுகை தானே. அந்த ஒரு அம்சம் இருக்கிறதுனாலையும் முக்கியமான கடமையா இருக்கிறதுனாலையும் அதனோட இந்த தொழுகை மூசா நபியுடைய வரலாறு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் மேராஜ் எங்கேயும் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லாட்டி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தான் விளக்கமா சொல்லணும். இங்கேயும் சேர்த்து சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டா, அந்த தொழுகை இப்படி மூசா பார்த்து ஒரு குறைச்சி இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. இது ஒரு பாயிண்ட். அடுத்து இதுல என்ன பிரச்சனை வரும் கேட்டா, அல்லாஹ்வுடைய பேச்சு தான் மாறாத. 50 தானே, அது 50 அப்புறம் 40 ஒரே 5 சொல்லிட்டு வேண்டியது. இது என்னத்துக்கு இந்த மாதிரி வேலையை செய்யணும்? நம்ம அப்படி ஒரு 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 செட்டிங் மாதிரி தெரியல. பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 50 மர ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சு கேட்க சொல்லி 40, மறுபடியும் கேட்க சொல்லி 30, 20, 10, 5 அதோட அப்படி இப்படிங்கிறது என்னத்துக்கு? இது எடுத்து இப்படி சொல்லிட்டு போயிட வேண்டியதானே அல்லாஹ் அப்படிங்கிற. அது குர்ஆன்லயும் பல வசனங்கள் அப்படி இருக்குது. என்ன இருக்குது? மாயு பத்தல் கவுல் லதைய, எந்த பேச்சும் என்னிடத்துல மாற்றப்படாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொன்னதுதான் அதை மாத்திர விளையாட்டு நம்ம கிட்ட கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். எந்த சொல்லும் என்னிடத்துல என்ன செய்யாது? மாற்றுறதும் கிடையாது. பேச்சு மாற்றம் என்பது நம்ம கிட்ட கிடையாது என்று திருமறை குர்ஆனை சொல்லும் பொழுது, அப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் என்று ஒரு டவுட் இது ஒரு செட்டிங் மாதிரி தெரியுது பார்த்தா அப்படிங்கிற மாதிரி நினைக்குவாங்க. இது நம்ம ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டா, இறைவன் இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யறான். இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா, சும்மா நேரடியா செய்யற எத்தனை விஷயங்கள் இருக்கும். இப்ப மூசா நபி, இதே மூசா நபி காலத்துல ஒரு ஆளை கொண்டு விட்டாங்க. கொலையாளி யாருன்னு கேட்கறாங்க. ஒரு வகையில் அறிவிச்சுட்டு போயிட வேண்டியதானே. கொலையாளி இருந்தால்தான் கொலையாளி புரிஞ்சு வச்சுல கதை. அதுக்கு எல்லாம் என்ன பண்றான்? கொலையாளியா மாட்டாருங்கிறான். மாட்டாருன்னு அறுத்துற வேண்டியதானே. அவங்களை மறுபடியும் கேட்க வைக்கிறான். என்ன மாடு, அது என்ன கலரு, அது என்ன உயரம், இப்படி எவ்வளவு கேள்வி கேட்டாங்க. இது அல்லாஹ் பண்ண வைக்கிறான். கடைசியா எந்த மாட்டை அல்லாஹ் நினைச்சிருக்கிறானோ அந்த பர்டிகுலர் மாட்டுல தான் அந்த பாயிண்ட் வச்சிருக்கான் அல்லாஹ். ஒரு பர்டிகுலர் ஒரு மாட்டுல உள்ள ஒரு பார்த்து தான் இவனை உயிராக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. செத்து போன உயிராக்கக்கூடிய அம்சம். அவன் எந்திரிச்சு தன்னை கொன்றது யாருன்னு சொல்ல போறான். அதுக்கு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய நோக்கமே இந்த பர்டிகுலர் மாடு தான், எந்த மாடுங்கிறது கிடையாது. ஆனா அது அல்லாஹ் எப்படி செஞ்சா அந்த விஷயத்தை கொண்டு வந்தான்? மாட்டை அருண்டான். அவங்க வாயில இருந்த மாடுதான் என்ன விளையாடுறியா? கொலையாளி யாருன்னு கேட்டா நீ மாடுங்கிற. அது நெசமா தாப்பா, நான் விளையாடலப்பா. அப்படியா? என்ன மாடு? அது விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படாத மாடு, உழவு வேலைக்கு பயன்படக்கூடாது, தண்ணி இறைச்சிருக்க கூடாது, அது மஞ்சள் கலரா இருக்கணும், அது எப்படி இருக்கணும், கிழட்டாவும் இருக்கக்கூடாது, அது கன்றாவும் இருக்கக்கூடாது, நடுத்தர வயசு உள்ளதா இருக்கணும். ஒன்னு சொன்ன உடனே பத்தலைங்கிறாங்க விவரம். ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்ன உடனே விவரம் பத்தல, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. இது மாதிரி 100 மாடு இருக்குது, இது மாதிரி 1000 மாடு இருக்குங்கிறாங்க, குழப்பறியங்கிறாங்க. கடைசியா அவர் எல்லா அடையாளம் சொல்லி முடிச்சோம். இப்பதான் கரெக்டா சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட மாட்டை போய் தேடி பிடிச்சு கொண்டாந்து அறுத்தாங்க. இத
எடுத்து நல்லா சொல்ல வேண்டியதான்னு கேட்கலாமா? குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வேலை அப்படி இருக்குங்கிறது முன்மாதிரி இருக்கத்தானே செய்யுது. மூசா நபிக்கு எப்படி இந்த தொழுகை விஷயத்துல அப்படி பண்றானோ அதே செட்டிங் பண்ணனான்னு குர்ஆன்ல இருக்கத்தானே செய்யுது. வேற ஒரு விஷயத்துக்கு இருக்கு, இந்த விஷயத்துக்கு வேண்டாம் இல்ல. அல்லாஹ்வுடைய அந்த டெக்னிக் அப்படி இருக்குங்கிறத ஒத்துக்கிறதானே வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் எடுத்தோன்னு நினைஞ்சிருக்கலாம், மஞ்சள் மாடு இந்த மாதிரி ஒரு மாட்டை பிடிச்சாரு அதான் பாயிண்ட் வச்சுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே. இவர் என்னமோ சம்பந்தம் இல்லாம வேச வச்சு என்ன கேள்வி பண்றாங்க கேட்க வச்சு கட்டேசில அல்லாஹ் என்ன நாடுனா அதை கொண்டாந்து படிப்பான். அல்லாஹ் நினைச்ச மாடு அதுதான். அந்த மாட்டை வந்து நேரடியா உத்தரவு போடாம அவனா வந்து கேட்க வச்சு அந்த மாட்டில் கொண்டாந்து போயிட்டு இதான அல்லாஹ்வுடைய நாட்டமா இருந்தா. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நடக்க போகுது. அல்லாஹ்வுடைய நாட்டம் நல்ல இப்ப நமக்கு விளங்குது. இப்ப விளங்குது, முதல் விளங்கி இருக்காது, அறுத்து முடிச்சோன்னு விளங்குது. அல்லாஹ்வுடைய பிளான் இதுதான், இந்த மாட்டை அறுக்கிறது அல்லாஹ்வுடைய பிளான். அதுக்கு தான் இவ்வளவு வேலையும் பண்ணிருக்கிறான் அல்லாஹ்னு விளங்கிக்கிறோம். அதனால வந்து அதே மாதிரி எப்படி உயிராக்குவை, இறந்தவர்களை எப்படி உயிராக்குவேன் இப்ராஹிம் நபி கேட்டாங்க. அப்படித்தான் உயிராக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியான 4 பறவையை புடி, அது அரு, 4 மலையில கொண்டு வையி, ஒன்னையும் கூப்பிடு, அது கொண்ட வரும். இப்படிலாம் அல்லாஹ் செய்யறான்னா இப்படித்தான் சில விஷயங்கள் எப்படி பண்ணுவான். அல்லாஹ் வந்து ஆகு என்றால் ஆகிவிடும் என்று இருந்தாலும் கூட சில விஷயங்களை வந்து அப்படி சில ஒரு மாற்றங்களை செய்வான். ஆனா இதுல என்ன வருதுன்னா சொல்லு மாறி போச்சுன்னு வருது. 50 வக்துன்னு கடமையாக்கி போட்டு 5 வந்துருச்சு அப்படின்னா அந்த ஹதீஸ் எந்த ஹதீஸ்ல இதெல்லாம் பாக்குறோமோ அந்த ஹதீஸ்ல அதுக்கு விளக்கம் வந்து விடுகிறது. என்ன வந்துருது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் கடைசி டைம்ல 50, 40, 30, 20, 10 கடைசி 5 இருக்குல்ல, இந்த 5 கொடுக்கும்போது அல்லாஹ் சொல்றான் ஹிய ஹம்சுன், இது 5 தான். ஆனா ஒய்ய ஹம்சுன, ஆனா 50 தான். இது 5 தான், ஆனா என்னது நன்மையில் 50. ஏன் என்று கேட்டால் லாயு பத்தருள் கவுல் அதைய, நம்மள்கிட்ட பேச்சு மாற்றம் கிடையாது. 50 வக்துன்னு எழுதிவிட்டான். நீ 5 செய்யற ஆளுக்கு 50 தந்துட போற, எல்லாம் ஒண்ணுதான். ஒவ்வொன்னும் 10 தான். போ, ஒவ்வொரு தொழுகை என்னது, நீ உனக்கு வேண்டா ஒண்ணுன்னு தெரியலாம். நீ சுபுவு தொழுகன்னா 10 தொழுகிறேன்னு அர்த்தம். நடக்குதா? நான் தானே கூலி வர போறவன், நான் 10 எடுத்துக்கிட்டேன் சரியா போச்சு. போ, இப்ப நீ 5 ஒரு சுபுக்கு தொழுகன்னா என்ன அர்த்தம்? 10 சுபுக்கு. ஒரு லோகர் தொழுதா 10 லோகரு, ஒரு அசர் தொழுதா 10 அசரு. அப்ப எல்லாம் 10 10, 5 10 50 ஓடு. நான் பேச்செல்லாம் மாறல, 50 தானே சொன்னேன், ஏற்கனவே 50 தானே சொன்னேன், இப்போ 50 தான். நீ 5 செஞ்சுட்டு 50 வாங்கிட்டு போ, என்கிட்ட பேச்சு மாற்றம் கிடையாது. 50க்குரிய கூலியை நான் உனக்கு தரப்போகிறேன். அதனால கூலி தானே மேட்ரு, முக்கியமான மேட்ரு. அதனால கூலி தரல எந்த மாற்றமும் இல்ல. உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது 50 தான். 50க்குரிய கூலியை தான் நான் தருவேன். ஆனா 5 செஞ்சா போதும், 5க்கு நான் 50 தந்து விடுவேன் என்று அந்த வசனத்தை சொல்லியே அல்லாஹ் சொன்னதாக. லா யுபத்தலுல் கவுல் லதைய, பேச்சின் இடத்துல மாற்றம் கிடையாது, ஆனால் 5க்கு 50 தருவேன் என்று சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து குர்ஆன்லயும் அதை வந்து அல்லாஹ் தெளிவாகவும் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஸ்ரு அம்சாலிஹா, எவன் ஒருத்தன் ஒரு நன்மையை கொண்டு வருகிறானோ செய்கிறானோ அவனுக்கு அது போன்று 10 உண்டு. அப்ப 2 முரண் இல்லாம போச்சு. இப்ப 50ங்கிறதும் சரிதான், 1க்கு 10 வேற சொல்லிவிட்டான், அதுவும் குர்ஆன்ல தான் இருக்குது. 2யும் கலந்தா சரியா போச்சு. இப்ப நம்ம தொழுவது 5 வேளை, ஆனா கிடைக்கிறது 50 வேளைக்கு உரிய நன்மை. ஏன் கிடைக்குதுன்னா வேற வேற சமுதாயத்துக்கெல்லாம் இது அவ்வளவு இருந்துச்சு, அது நம்ம கவனிக்கணும். வேற வேற சமுதாயத்துக்கெல்லாம் அவருக்கு 50 தானே இருந்திருக்கு, மூசா நபி சமுதாயத்துக்கு 50 இருந்துச்சு. 50 இருந்ததுனால அவர் முடியாதுங்கிறாரு, அவங்களுக்கும் முடியல, உங்க உம்மத்துக்கு முடியுமான்னு கேட்கிறாரு. நம்ம ஃபாஸ்ட் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். டைம்ங்கிறது ரொம்ப முக்கியமா போச்சு இன்னைக்கு. டைம் வந்து அந்த காலத்துல ஒரு சின்ன அற்பமான விஷயத்துக்கு பெரிய டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த காலத்துல வந்து டைம்ங்கிறத வந்து சின்ன ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யணும், இந்த ஒரு கைக்குட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பஞ்சு எடுக்கணும், அவங்கள நூல் நூக்கணும், அவங்கள அதை வந்து ஒண்ணுனா கோர்க்கணும், நெய்யணும். ஒரு கர்ச்சிப்பு செய்யறது எவ்வளவு நாள் தேவைப்படும்? இந்த 5 ரூபாய் கர்ச்சிப்பு தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவை 5 நாள். டைம் வந்து அநியாயத்துக்கு நாசமா போகும். அந்த காலத்துல ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தேவைப்படும் அவளுக்கு. இன்னைக்கு கொட்டிட்டு திரும்ப அரிசியா கிடக்கு. நெல்லை கொண்டு கொட்டிட்டு குடிஞ்சு நம்ம டைம் அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்க உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால ஃபாஸ்ட் உலகத்துல, விரைவு உலகத்துல வாழக்கூடிய உங்களுக்கு எல்லாம் ஒழுக்க முடியாது. அந்த காலத்துல வேலை வெட்டிலாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பெரிய வேலைகள்லாம் கிடையாது. அதனால வந்து நம்ம உண்மை பொழுதுபோக்கு ஒண்ணுமே இருக்காது, சுத்தி பார்க்க ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி கடை கண்ணீர் தொழிற்சாலைகள்லாம் ஒண்ணு இருக்காது. இது மாதிரி குறிப்பிட்ட இந்த மாதிரி மிஷினரி ஒர்க்குகள்லாம் அந்த காலத்துல டைம் போட்டு வேலை செய்யலாம் கிடையாது. சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, போய் தனியாக வந்து பாய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, வயல்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. வயல்ல உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல தொழில் இருக்க வேண்டியதானே, 10 நிமிஷம் சொல்ல வேண்டியதானே. அது வந்து அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம இருந்துச்சு. ஒரு தொழிலுக்கு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா 2.5 மணி நேரம் வரப்போகுது, 5, 25, 250 நிமிஷம் வரப்போகுது. 4 மணி நேரம் வருதா, 4 மணி நேரம் வரப்போகுது. 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் வணக்கத்துக்கு ஒதுக்க போறாங்க. அப்படி அவங்களுக்கு இருந்துச்சு. நமக்கு வந்து தாங்காதுன்னு சொல்லி இதை குறைச்சிருக்கலாம். அல்ல
அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு விஷயத்தை வழங்கிக்கணும். இந்த இடத்துல மூசா நபியை வந்து இறைவன் பார்த்ததை வைத்துக்கொண்டு நபிமார்கள்லாம் உயிரோட தான் ஒன்று இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க இந்த உலகத்தோட தொடர்புல இருக்கிறாங்க, அதனால நல்லடியார்கள் அதை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவாங்க. நபிமார்களுக்கு வந்தா நபிமார்கள் பார்த்துக்கிறது இல்ல, அதனால நல்லடியார்கள் நபிமார்கள்னா நபிமார்கள் நல்லடியார்கள் கன்ஃபார்ம். வேறு நல்லடியார் நீ எப்படி நல்லடியார்னு சொல்லுவ? அதெல்லாம் சொல்லிவிட்டா நல்லடியார்னு. அது நபிமார்களுக்கு சொல்ற அப்படி எவ்வளவு ஆதாரம் கிடைச்சாலும் அது நபிமார்களை தவிர அடுத்த ஆளுக்கு பொறுத்த ஏழாது. யாரும் நல்லடியார் நீங்க கண்டீங்க, என்ன நல்லடியார் சொல்லலுமா? உங்கள யாரும் நல்லடியார் நான் சொல்லலுமா? யார் வேணாலும் நடிக்கலாம், நான் நடிக்கலாம், நீங்கள் நடிக்கலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஊரை ஏமாத்தலாம். என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கு எனக்கு என் இறைவனுக்கு தானே தெரியும். அப்ப எந்த மகான சாவுலமி ஆண்டவர் நான் ஒரு ஆண்டவர் யாரை வேணாலும் சொல்லிட்டு போங்க, நல்லடியார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் நினைச்சாங்கன்னு சொல்லலாமே தவிர நல்லடியார்னு எப்படி சொல்லுவீங்க? அதனால நல்ல நபிமார்களுக்கு சில சிறப்புகள் கிடைத்ததாக ஆதாரம் கிடைச்சாலும் கூட நீங்க என்னத்தை கொண்டு வந்து ஃபிட் பண்ணக்கூடாது, நல்லடியார்னு எக்ஸ்ட்ரா கொண்டு சேர்க்கக்கூடாது. நபிமார் நிப்பாட்டிக்கணும். ஏன்னா நபிமார்கள் வந்து இறைவனால் நல்லடியார்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள். மூசா நபி நல்லடியார் நான் எப்படி சொல்றேன்? அல்லாஹ் சொன்னா அதனால சொல்றேன். நீங்களும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லணும், எல்லாருமே சொல்லலாம் மூசா நபி நல்லடியார்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நல்லடியாருடைய சர்டிபிகேட் எவனுடைய எவன் எஜமான இருக்கான் அவனே சொல்லிவிட்டான். இவர் நல்லடியார் அவர் நல்லடியார் நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அது பொருந்தாது. ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அந்த மகசர்ல அந்த வானுலகத்துல மூசா நபியை வந்து பார்த்தாங்கன்னு இருக்குல்ல, இந்த பார்த்தாங்க என்பதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தா இதே மேட்டர்ல இன்னொன்னு பார்க்கணும். அதாவது மேராஜுக்கு போனாங்க இல்லையா, போகும்போது சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனோமா அங்க தொழுதுட்டு இருக்காங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க போறாங்கல்ல மேராஜுக்கு போகும்போது பைத்துல் முகத்தஸுக்கு போறாங்கல்ல அக்ஸாவுக்கு, அங்க போனா முஸ்லிம்ல 251வது ஹதீஸ், அங்க ஒரு தொழுவுறார். தொழுவுறன் அங்க போனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, இங்க தொழுதுட்டு இருக்காரு. அவரோட பாஸ்தா போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கூட்டிட்டு போறான். மூசா நபி வந்து துனியாவுல வந்து பைத்துல் முகத்தஸ்ல தொழுவுறத ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்துட்டு மூசா நபி அல்லாஹ் அழைக்கலாம் இல்ல, அழைச்சிக்கிட்டு போற ரசூலுல்லாஹ் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிப்ரீல் அழைச்சிக்கிட்டு போறாரு, கொண்டு வேகமா கொண்டு போறாரு. அந்த அழைப்புக்கு ஏற்ற அங்க போனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஆளை பாக்குறாங்களே, அதுல யாரையும் பாக்குறாங்க, இங்க இருந்தாலும் அங்கேயும் பாக்குறாங்க. இங்கேயும் தான் மூசா நபி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் கூட முந்தி போய் அங்க இருக்காரு. அப்படி அதுக்கு அர்த்தம் இங்க நாங்க போயிட்டாரா? அப்படி அர்த்தம் கிடையாது. அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, மேராஜில் நடந்த எல்லா காட்சிகளையும் அப்படி நீங்க கவனத்துக்கு கொண்டு வரணும். இது ஏற்கனவே ஒரு சொல்லி இருக்கிறேன். மேராஜில் நடந்த எல்லா காட்சிகளையும் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு விளங்கிடுவீங்க. மேராஜில் இதை பார்த்த மாதிரி நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன்ல, சொர்க்கவாசிகளை பார்த்திருக்கிறாங்க, நரகவாசியை பார்த்திருக்கிறாங்க. பிலாலுடைய செருப்பு, பிலால் உசுரோட பூமியில் இருந்துட்டு இருக்கிறாரு, அவருடைய செருப்பு ஓசையை பார்த்திருக்காங்களா இல்லையா? மேராஜில் இருக்கும்போது பிலால் ஒரு சரட்டு நடப்பார் போல இருக்கு, அது நமக்கு தெரியல எப்படின்னு. அவருடைய நடையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நடப்பார் போல இருக்குது. அவர் நடந்து போற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு அங்க ஒரு சவுண்ட் கேட்குது. கேட்டு வந்து பிலால்ட்ட விசாரிக்கிறாங்க, ஏன்பா நீ என்ன அப்படி சிறப்பான ஒரு அமல் செய்யற? ரசூலுல்லாஹ் பிலால்ட்ட விசாரிக்கிறாங்க. இல்ல நான் வந்து எந்த தடவை ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன், அதை தவிர நான் என்ன எக்ஸ்ட்ரா சிறப்பா செய்யறேன், மற்ற எல்லாரும் செய்யற வேலையை தான் செய்யறேன், ஒழு செஞ்சா 2 ரக்காத் தொழுதுருவேன் அதாங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உன்னுடைய காலடி ஓசை நாங்க பார்த்தனே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? பிலால்ட்ட சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல இதுவும் அங்கதான் பார்த்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா, பிலால பார்த்தாங்கல்ல, பிலால் ஆமா நான் தான் போயிட்டு இருந்து சொன்னார் அவரு. பிலால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, உன் செருப்போசை ஆமா நான் தான் போயிட்டு இருந்தேன் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு அவர் சொன்னாரா? செருப்போசை ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே தவிர பிலாலுக்கு தெரியல. பிலால் ஓசையை ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே தவிர பிலால் அங்க இருந்தா பிலால் என்ன செஞ்சிருப்பாரு? ஆமா அப்ப எப்ப பார்த்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கதான் இருந்தேன் சொல்லலாம்ல, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கதான் வந்திருந்தேன், சொர்க்கத்து வாசல் நின்று போனேன் பார்த்திருப்பீல அப்படின்னு அவர் கேட்டாரா? அவர் அங்க இருந்த அவருக்கு தெரியல. யார் அங்க இருந்தாரோ அவருக்கு அங்க இருந்தது தெரியவில்லை. யாருக்கு தெரியுது? இந்த சம்பவத்தை விளங்குற விதத்துக்கு நான் சொல்றேன். அப்ப எடுத்து காட்டினால் அது அல்லாஹ் எடுத்து காட்டுறான்னு விளங்கிக்கிறத தவிர அவர் நேரடியாக அவர் அங்க இருக்கான்னு விளங்கிற கூடாது. பிலால் அங்க இருக்கவில்லை, இங்கதான் பிலால் இருந்தார். கண்டிப்பா அங்க இருக்கவே இல்லை. அங்க இருக்கிற அவருக்கே தெரியவும் இல்லை. இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இவர் சொர்க்கத்துக்கு போவார் என்பதை வேற ஒரு சிம்பாலிக்கா அல்லாஹ் உணர்த்துறான். இவர் சொர்க்கத்துக்கு போக போறார் என்பதை வேற ஒரு அறிகுறிகளை வைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுறான். இதான் அது விளங்கிக்கிற வேண்டிய விஷயம். அதே மாதிரி என்ன பார்க்கிறோம், அந்த நரகவாசிகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. வட்டி வாங்குறவர்களுக்கு வந்து இந்த மாதிரி மண்டையை கல்ல தூக்கி போட்டு உடைக்குவாங்க.
திரும்பி வரும்போது ஆத்துக்கரையில இருந்து ஒருத்தர் இங்க ஒருத்தர் நிப்பாரு, அங்க ஒருத்தர் நிப்பாரு, வரும்போதெல்லாம் கல்ல விட்டு எறிவாங்க, மறுபடியும் ஆத்துக்கு இப்படிலாம் ஒரு அந்த வேதனைகள் எப்படி இருக்கும்ன்ற ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும்? இப்ப நடந்துட்டு இருக்கா? இப்ப இன்னைக்கு வெட்டி வாங்கினாலும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்களா? இல்ல. கண்டிப்பா அந்த நாள் எப்போ நமக்கு தெரியவே செய்யாது. அது ஒரு நாள் வந்த பிறகு நடக்க போகுது. அது யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் விசாரணைக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும். வட்டி வாங்கினது தான் நடக்கும், விபச்சாரம் பண்ணா இதான் நடக்கும், கொலை செஞ்சா இதான் நடக்கும். என்னென்ன நடக்க போகிறதோ அதுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்தாங்கன்னு என்ன அர்த்தம்? போயிட்டாங்கன்னு அர்த்தமா? நரகவாசி நரகத்துக்கு போயாச்சா? இல்ல. அதே மாதிரி போறாங்க. உமருடைய பங்களா, அந்த பங்களா ஒண்ணு காட்டுறாங்க. அப்ப உமருடைய பங்களாவெல்லாம் அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சா? எல்லாம் இருக்கு வச்சாச்சா? அப்படி அர்த்தம் கிடையாது. அதை விட்டுருங்க. இப்ராஹிம் நபியை பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பக்கமும் மக்கள், வலது பக்கமும் இருக்கிறாங்க மக்கள், இடது பக்கமும் இருக்கிறாங்க. ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார் இப்ராஹிம் நபி. அதையும் பார்த்தேங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் நபியை பார்க்கறான். வலது பக்கமும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இடது பக்கம் மக்களா குழுமி இருக்கிறாங்க. நிறைய மக்கள் இருக்கிறாங்க. வலது பக்கம் பார்த்தா சிரிக்கிறாரு, இடது பக்கம் பார்த்தா அழுகுறாரு. இங்க சிரிக்க, இங்க பார்த்தா அழுவ. என்னன்னு கேட்டேன். இதெல்லாம் நல்ல மக்கள், சொர்க்கவாசிகள், அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் நரகவாசிகள், அதை பார்த்து கவலைப்படுறாரு. அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி பார்த்தா வருது. இன்னொரு அறிவிப்புல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி அப்படியும் பார்த்ததாகவும் வருகிறது. அப்ப இதுல என்ன வழங்குது? சொர்க்கவாசிகள் எல்லாமே அந்த ஆதம் நபி இப்ராஹிம் நபிக்கு வலது பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க, நரகவாசிகள் எல்லாமே இடது பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம இங்க இருக்கிற யாரா, நம்ம எல்லாருமே ரெண்டுல ஒரு பக்கம் இருக்கதானே செய்வோம். ஒன்னு இந்த பக்கம் இருந்திருப்போம், அல்ல அந்த பக்கம் இருந்திருப்போமா? இல்லையா? சொர்க்கவாசி எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டாரா? இப்ப நம்மளை எல்லாம் அன்னைக்கு அங்க பார்த்ததுனால நம்ம அன்னைக்கு இருந்தோம்னு அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களே, ஒன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலது பக்கத்துல கண்டிப்பா நம்ம இருந்திருப்போம், அல்லது இடது பக்கத்துலயாச்சும் இருந்திருப்போம். அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்யலன்னு சொன்னா ஒன்னு ரெண்டுல ஒன்னு இருந்திருப்போம். ரெண்டுல ஒன்னு இருந்தேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? ஆமா ஆமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆமா நானும் இருந்தேன்ப்ப. சொல்லுங்களா பாப்பா, ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, ஆமாங்க வந்தார ஒருத்தர், முகமது ஒருத்தர் வந்தார், நம்ம இருந்தோமே இப்ராஹிம் நபிக்கு நம்ம வலது அப்படின்னு யாருக்கு ஞாபகம் இருக்குதா? நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம இருக்கல. அதாவது எடுத்து காட்டுறது. அதாவது வராத மக்களை எல்லாம் இன்னைக்கு கியாமத் அழிகிற வரைக்கும் யாரெல்லாம் வரப்போறார்களோ அவங்களெல்லாம் இதுல இருந்தாங்க. அப்ப அவங்களெல்லாம் அல்லாஹ் வந்து எடுத்து காட்டின மாதிரி மூசா நபி எடுத்து காட்டினதை வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க, உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க, கண்காணிச்சுட்டு இருக்காங்க, வருவாங்க போவாங்க, அதெல்லாம் கிடையாது. இறைவன் இறை தூதருக்கு எடுத்து காட்டுறான், அவ்வளவுதான். ஏன் எனக்கு நீங்க மூசா நபி என்ன பார்க்கணும்? நான் பார்க்கலையே. ரசூலுல்லாஹ்வுக்கு தானங்க காட்டினா. நீங்க யாரோ மூசா நபி பார்த்திருக்கீங்களா? தொழுது இருக்கும்போது போய் இல்ல இல்ல நான் பார்த்தேனா? ஒருத்தருக்கும் காட்ட மாட்டேங்கிறானா? அது நபிமார்களுக்கு ஒரு சிறப்பு தகுதியாக ஒரு நபிக்கு ஒரு நபி அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அது ரெக்கார்டு பூர்வமா நீ பார்த்தல சந்தேகப்படாத ஒரு சொல்லிவிட்டான். அதனால நம்ம நம்புறமே தவிர இதை வச்சுக்கிட்டு நம்ம மூத்த போனாள்கிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு ஒன்னும் உலகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நினைச்சா இங்கேயும் இருப்பாங்க, என்ன சொல்ல வந்துடுறாங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுக்குலாம் பாஸ்தா அவர் அங்க ஓடி போயிட்டாருங்கிறாங்க. மகாராஜுக்கு அல்லாஹ் ஓட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? அவர் ஜிப்ரீல்லாம் ஓட்டு பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிற கருத்துக்கு வர பாக்குறாங்க. அதெல்லாம் தப்பு, அப்படி விளங்கிக்கிற கூடாது. இது மூசா நபி வரலாறுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேட்ரு. அடுத்தது வந்து மூசா நபியுடைய மேட்டர்ல இன்னொன்று இருக்குதுங்க. அது என்ன மேட்டர்னு கேட்டா, இது வந்து சில ஆதாரபூர்வமான நூல்கள்லாம் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அவங்க மரண வேலை நெருங்கின உடனே மலக்குல் மௌத்தை வந்து அல்லாஹ் அனுப்புறான். மூசா நபிட்ட போய் ஆள் உயிரை வாங்கிட்டு வா அனுப்புறான். அனுப்புனோன்னு அவர் வந்தார். யார்? மலக்குல் மௌத்து. வந்து உயிரை வாங்க வந்திருக்கணும்னு இவருக்கு கோவம் வந்துருச்சு மூசா நபிக்கு. வந்து ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. வழக்கமா அவர் கோவக்காரர் தானே, எதுக்கு கையை ஓங்கிடுவார்ல. அப்ப கையை ஓங்கின உடனே கண்ணுல பட்டு அவருக்கு மலக்குல் மௌத்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. கண்ணு கலங்கி போன உடனே நிறைய அல்லாட்ட திரும்பி போயிடுறாரு. அல்லாட்ட திரும்பி போய், நீ அல்லாஹ் ஒரு ஆள்கிட்ட நீ அனுப்பி வச்சிருக்கிற, அந்த ஆள் சாவுறதை விரும்ப மாட்டேங்கிறாரு, மௌத்தாவுறதுக்கு அவர் விரும்புற ஐடியா இல்ல, அவர்கிட்ட போய் அனுப்பி வச்சிருக்கிறியே அப்படின்ன உடனே அல்லாஹ் வந்து அவர் கண்ணை கரெக்ட் பண்ணானாம். கண்ணை கரெக்ட் சரி பண்ணிட்டு அப்ப அல்லாஹ் சொன்னானா, நீ மறுபடியும் போய் என்ன பண்ணு கேட்டா, அங்க ஒரு காளமாட்டை காட்டி அந்த காளமாட்டுடைய முதுகுல அவருடைய கையை வைக்க சொல்லு. ஒரு காளமாட்டுடைய முதுகுல ஒரு கையை வைக்க சொல்லு. ஒரு கையை வச்சோம்னா அது எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணு? இவ்வளவு ஏரியா கவர் பண்ணும்ல முதுகுல. அதுல எவ்வளவு முடி இருக்கும்? காளமாட்டு முடின்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும். மாட்டு முடி தெரியுமில, ஆட்டு முடி அளவுக்குலாம் இது இருக்காது. ரொம்ப மெல்லிசான முடி, மாட்டினுடைய முடி. இவ்வளவு இடத்துல வச்சோம்னா அது ஒரு 1 லட்சமா தேருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஏரியாவுல கையை வச்சோம்னா அதுல அவ்வளவு முடி இருக்கும்.
அவர்கிட்ட சொல்லி இந்த மாட்டு முதுகுல கைய வைக்க சொல்லி ஒவ்வொரு முடிக்கும் ஒரு வருஷம் என்ற கணக்குல உனக்கு வந்து வாழ்நாள் தர்றாங்கிறான்ல, என்ன சொல்றேன்னு கேளு அப்படின்ன உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா மூசா நபி, சரி அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு மௌத்து தான், அப்படின்னா இப்போ நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் மௌத்து தான் அவனு சொல்ற. அப்போ காலமாட்டுடைய முடி ஒரு கையளவுக்கு ஒரு ஏரியாவில் பரப்பளவுல எத்தனை முடி இருக்குமோ அத்தனை வருஷம் ஒரு 10,000 வருஷம் வருமா, சரி 24 வருஷம் வருமா, வரட்டும். அதுக்கப்புறம் என்ன மௌத்து தாங்கிற, எப்படி இருந்தாலும் மௌத்த தான் போகணுங்கிறீங்களா, இப்போ போயிடுறேன் அப்படின்னு அவர் பணிந்து அவர் வந்து மௌத்தா போற ஒத்துக்கிட்டாராம். அப்புறம் உயிரை கைப்பற்றின மூசா நபி கேட்டாங்களா, எல்லாம் என்னை வந்து மௌத்தாக்குறது ஆக்குற, அந்த புனிதமான பூமி இருக்குல்ல பைத்துல் முகத்தஸ், அங்க இருந்து ஒரு கல்லெறி தூரத்துல என்னுடைய உடல் இருக்கும்போது கைப்பற்றிக்க. கல்லறி தூரம்னா ஒரு கல்லை விட்டு எரியும் போது எவ்வளவு தூரம் படுமோ அதான் கல்லறி தூரம்ங்கிறது. இங்க இருந்து ஒரு கல்ல இருந்தா அந்த சவுத்துல படுமா, அவ்வளவு தூரம் புனிதமான இடத்துல இருந்து அவ்வளவு தூரத்துல என்னை வந்து ரொம்ப தூரத்துக்கு தள்ளி விட்டுறாத அப்படின்னு கேட்டார்னு சொல்லி, இது வந்து புகாரியிலேயே 1339வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது, 3407வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதே மேற்று வந்து சஹீ முஸ்லிம்ல வந்து 4375வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனா இதுல என்ன பிரச்சனை என்று கேட்டால், இந்த புகாரியில வரக்கூடிய அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அபூ ஹுரைரா சொன்னார் தான் வருது. புகாரில இடம்பெற்றிருக்கே தவிர நபிகள் நாயகம் சொல்லி அபூ ஹுரைரா சொன்னதாக வரல. எப்படி வருது, அபூ ஹுரைரா வந்து அவரா சொன்னாருங்கிற மாதிரி தான் புகாரியில வரக்கூடிய அறிவிப்பு இருக்கிறது. முஸ்லீம்ல வரக்கூடிய 4375 முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்புல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று அவர் சொன்னதாக வருகிறது. புகார்ல வர்ற அறிவிப்புல வந்து அவரா சொன்னதாக வருகிறது வைங்களேன். இதுல என்ன, இத வந்து இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு ஹதீஸ்களை அறிஞர்கள் விரிவுரையாளர்கள் எல்லாம் பலவிதமான சந்தேகங்களை இதுல எழுப்புறாங்க. ஏன்னா அறிவிப்பாளர் கரெக்டா இருந்தாலும் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, இதுல நிறைய என்ன இருக்கு, சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் என்னன்னா வானவர்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் உண்டு, மலக்குன்னு ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர்னு கேட்டா, வானவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டா சொன்னதை செஞ்சிருவாங்க. உங்க ஆட்சேபனை எதிர்ப்புலாம் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. போய் எடுனா எடுத்துட்டு வந்துருவாங்க, மிதினா மிதிச்சுட்டு வந்துருவாங்க, குடுனா கொடுத்துட்டு வந்துருவாங்க. உங்கள்ட்ட கருத்து கேட்டுக்கிட்டு எடுக்கலாமான்றது நீங்க என்ன அபிப்பிராயப்படுகிறீர்கள், இதெல்லாம் வானவர்களுடைய வேலையெல்லாம் கிடையாது. விளங்குதா, எட்டுண்டா எடுப்பாங்க, குடுண்டா கொடுப்பாங்க. அப்ப வானவர்கள்ட்ட வந்து சொல்லி உயிரை எடுன்னு நல்லா சொல்லி இருக்கக்கூடிய நேரத்துல இவர் அரைஞ்சாருன்னு சொல்லிட்டு அறையை வாங்கிட்டு அறை ஏழுமா, அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல ஒரு வானவர் வரும் பொழுது வானவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கூட. மனிதனுடைய பவர் நினைச்சாங்கன்னா விசுவரூபம்பாங்களே, அந்த மாதிரி விண்ணுக்கும் பூமிக்கும் உள்ள ஒரு வடிவத்தையும் கூட பெருசா எடுப்பாங்க. அப்படியான ஒரு வலிமை மிக்க ஒரு படைப்பு வானவர்கள். அவ்வளவு ஃபாஸ்டா வருவாங்க, அவ்வளவு ஃபாஸ்டா போவாங்க. அவங்களுடைய வேகம் ஆற்றல் எல்லாமே ஒரு ஊரை அப்படி தலைகளை பெரட்டி விட்டுருவாங்களே. பெரட்டுறது அவங்கள தான் அனுப்பி வச்சான், 2-3 மலைகளை அனுப்பி வச்சான் லூத் நபி சமுதாயத்துக்கு. அப்படி ஒரு தோசைக்கல் மாதிரி பெரட்டி போட்டு போயிட்டாங்க. அப்படியான ஒரு ஆற்றல் படைச்சவங்க வந்து குத்து மனுஷனை குத்துற மாதிரி குத்து கண்ணா நோண்டாரு என்பது மலக்குடைய வலிமைக்கும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. பாயிண்ட் 1. 2வது பாயிண்ட் என்னன்னா, வானவர்களை பற்றி 16வது அத்தியாயம் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் ஆணையிடப்பட்டதை செய்து முடிப்பார்கள், இறைவனால் கட்டளையிடப்பட்டால் செய்து முடிப்பார்கள். 21வது அத்தியாயம் 27வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒஹும்பி அம்ரிஹி யாமலூன், அவன் கட்டளை பிரகாரமே அவர்கள் செய்வார்கள், வேற யாருடைய கட்டளையும் அவங்க கேட்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். 66வது அத்தியாயம் 6வது வசனத்துல சொல்றான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதை அவர்கள் மீறவே மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், கட்டளையிடப்பட்டது என்ன செய்வாங்க, செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி போடுறான். உயிரை எடுக்கக்கூடிய வானவர்களை பற்றி கூட குறிப்பா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத், உங்கள ஒருவருக்கு மரணம் வந்து விடும் பொழுது தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய வானவர்களான தூதர்கள் அவரை கைப்பற்றிக் கொள்வார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன், அவர்கள் அதில் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார்கள். அந்த ஒரு செகண்ட், ஒரு வினாடி லட்சத்தில் ஒரு பங்கு கூட முந்தாது பிந்தாது, டக்குன்னு அந்த புரோகிராமா தான் டக்குன்னு தூக்கிட்டு போயிருவாங்க. சரியா? அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா அங்கிருந்து அனுப்பி எடுத்துட்டு வர்ற விளையாட்டும் கிடையாது. உயிரை எடுக்கிற வானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் என்ன சொல்றான்னு கேட்டா, குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட வானவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். அவருடைய வேலையே அதுதான். எனக்கு என்னுடைய உயிரை கைப்பற்றுறதுக்கு ஒரு வானவர் என்னோட இருந்துகிட்டே இருக்கிறார். அவருக்கு வந்து அவரு கூட நேரம்லாம் தெரியாது.
எத்தனை மணி எத்தனை வினாடிலாம் தெரியாது, நுரை இருப்பாரு. அங்கேருந்து ஒரு கமாண்ட் தான் அவர் ஈட்டு எடுத்துருவாரு, அவ்வளவுதான். அது அந்த ஒரு டியூட்டி தான் அவருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு வானவரை நியமிச்சு வச்சிருக்கான். அப்ப வந்து உக்கில பிக்கும்னா உங்களுக்கு என்றே நியமிக்கப்பட்ட ஒரு வானவர் இருக்கிறார், அவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று இந்த 32வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, வானவர்கள் வந்து மனுஷன் கருத்து கேட்கக்கூடியவர்களாகவோ அல்லாட்ட வந்து ஒவ்வொரு உயிரை அனுப்பி வைக்கிறதாவெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அல்லாஹ் நியமிச்சு வச்சுட்டான். நியமிச்ச புரோகிராம் நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற வசனங்களோட எல்லாம் நெருடலா இருக்கிறதுனால பெரும்பாலான ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது வந்து ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. இது வந்து இந்த ஹதீஸ் வந்து ஒரு கன்ஃபியூஸ் வந்து திருப்திகரமான ஒரு அவங்களுக்கு ஃபீக் இஸ்காலுங்கிறாங்க. அதை வந்து அதை தள்ளி வைக்கணும்னு அந்த வார்த்தையை சொல்லாம எப்படி சொல்றாங்கன்னா, இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஏன்னா இது வந்து உங்களை குர்ஆன் ஆயத்தை நிராகரிக்கிற மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. சில அறிஞர்கள் சொல்றாங்கன்னா, அபூ ஹுரைரா சொன்னதான் வருது, ரசூலுல்லாஹ் சொன்னதான் வருதுல. இந்த ரசூலுல்லாஹ் சொன்னதா வர்றது இடைச்சொற்களா இருக்கும். அபூ ஹுரைரா அவர் கருத்து சொல்றாரு, அவர் கருத்து நம்ம எந்த ஒரு இடங்களும் வராது. அபூ ஹுரைரா சொல்றதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அபூ ஹுரைரா சொல்ல எழுதணுமா? நம்ம நபிகள் நாயகம் சொன்னதுனால வெயிட் வருமே தவிர, அபூ ஹுரைரா அவர் கருத்தை சொன்னாருன்னா புகாரில வருது. புகாரில வரக்கூடிய அறிவிப்புல வந்து அபு எப்படி வருது, அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால உர்சில மலக்குல் மௌத்னு வருது. அபூ ஹுரைரா சொன்னார், மலக்குல் மௌத் அனுப்பப்பட்டு, அப்படிதான் ஆரம்பமா இருக்குது. நபி சொன்னார் வார்த்தையில குறிப்பிடப்படவே இல்லை. அதனால இது அபூ ஹுரைராவுடைய சொந்த கூற்று என்று விட்டு குர்ஆனுடைய கருத்துக்களை மேற்கொள்ளணும். புகாரில வந்தா கூட அபூ ஹுரைரா சொன்னார் தானே வருது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்னு வரல இல்ல. அதனால தனியா வச்சிடலாம். அபூ ஹுரைரா சொன்னது எத்தனையோ சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. குர்ஆனுக்கு எதிராக வந்துன்னு சொன்னா 3 தலாக்கு கூட ஹதீஸ்ல குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்குது. உமர் ரலியல்லாஹு மாத்தமா சொன்னாங்கன்னு வருது, நம்ம ஏத்துக்கிறா செய்யணும். அவர் இல்லைன்றாரு, உமர் ரலியல்லாஹு தனியா வச்சுட்டு நம்ம ஹதீஸ் படி அமல்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த ஒரு மேட்டரை நம்ம வந்து விளங்கி கொள்ளணும். இந்த ஹதீஸ் நீங்க பாப்பீங்க புகார்ல இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. சொன்னா கூட வானவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வானவருடைய கேரக்டர் என்ன, வானவருடைய போன வருஷம் ஈமானின் கிளைகள்ங்கிற அந்த தலைப்புல வரும்பொழுது வானவர்கள்டா யாரு, அவங்களுடைய குணாதிசயம், கேரக்டர்னு ஏராளமான சான்றுகள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுக்கு எதிராக இருக்கிறது கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இது மூசா நபி சம்பந்தமாக உள்ள இன்னொரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இறுதியாக 2-3 விஷயங்கள் இருக்கு. மூசா நபி வரலாறு முடிய போகுது, வேற ஒண்ணு கிடைக்கல. அடுத்து மூசா நபியுடைய அந்த சிறப்பை பற்றி ஏற்கனவே ஒரு சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறோம்னு கேட்டா, அதாவது ஒரு யூதரும் ஒரு முஸ்லீமும் சண்டை போட்டு கொண்டாங்க. சண்டை போட்டு கொள்ளும் பொழுது என்ன செஞ்சாரு, யூதர் சொன்னாரு முகமதை விட மூசா தான் உயர்ந்தவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. முஸ்லீம் சஹாபி சொன்னாரு இல்ல இல்ல முகமது தான் மூசா விட உயர்ந்தவர். அந்த சண்டையில வந்து முஸ்லீம் வந்து யூதர் அடிச்சு விட்டார். நபிகள் நாயகத்துல வந்து வழக்கு வருது. வழக்கு வந்தவன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்றாங்க, லா துகையிரூனி அலா மூசா, மூசாவை ஒப்பிட்டு பார்த்து என்னை சிறப்பித்து கூறாதீர்கள், மூசாவை விட என்னை வந்து நீங்க சிறப்பித்து சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, இன்னும் நாச யுசாக்கூன யௌமல் கியாமா, கியாம நாளையில வந்து நியாய தீர்ப்பு நாளையில மக்கள் எல்லாம் மூர்ச்சையாகி விடுவார்கள். ஃபாஸாக்குமாகும், நானும் அவங்களோட சேர்ந்து மூர்ச்சையாகி விடுவேன். ஃபஅகூன அவ்வளமை யஃபீக், முதலில் தெளிவடையக்கூடியது நானாகத்தான் இருப்பேன். ஃபைதா மூசா, உடனே ஆனா மூசா என்ன செய்வார்னு கேட்டா, அரசுடைய காலை பிடித்துக் கொண்டு அவர் நின்றுட்டு இருப்பாரு. நான் தான் முதல் எந்திரிப்பேன், ஆனா மூசா அதுக்கு முந்தி நிற்பாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலா அத்ரி, எனக்கு தெரியவில்லை, கான ஃபீமன் சைக ஃபஅபாக, மூர்ச்சையாகி அவர் எழுந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல முந்தி கொண்டாரா, அல்லது வந்து அவுக்கான மிம்மன் இஸ்தகன் அல்ல, அல்ல யாருக்கு அல்லாஹ் சலுகை அளித்து விட்டானோ அதுல ஒரு லிஸ்ட்ல அவர் சேர்ந்து விட்டாரா எனக்கு தெரியல. மூர்ச்சை ஆகாம நின்றுட்டு இருக்கிறாரா, அல்லது மூர்ச்சை ஆகிட்டு எனக்கு முந்தி எந்திரிச்சிட்டாரான்னு தெரியல. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு மூசா லேசா நினைச்சிடாதீங்க, மூசாவோட ஒப்பிட்டு பார்த்து என்னை சொல்லாதீங்க என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 2411, 2412, 3398, 3408, 3415, 4638, 4517, 6917, 7428, 7472 ஆகிய ஹதீஸ்கள் புகாரியில இத்தனை இடங்கள்ல இந்த மூசா நபியை விட என்னை சிறப்பிக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பும் லேசப்பட்டதில்லை. அது நம்ம கவனத்தில் இருக்கணும். லேசா நம்ம மட்டமா நினைச்சிடலாம் கூடாது. மூசா நபி அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து பெற்ற இறை தூதர்களில் ஒருவர். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இந்த சம்பவத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல உங்களுக்கு சொல்லி இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சண்டை போட்டுக்கிட்ட விஷயம் என்ன, சண்டை போட்டுக்கிட்ட விஷயம் அதை வந்து அல்லாஹ் காட்டுறான். 2 பேரையும் ஒண்ணா உட்கார வச்சு அல்லாஹ் கேட்கிறான். மூசா நபி கேட்கறாங்க, நீ தான் ஆதமோ
பாப்பாட்ட கேட்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மூசா இருக்கிறாங்க சபையில. அல்லாஹ் அப்படி ஒரு காட்சியை உண்டாக்குறான். அப்ப ஆதம் இடத்துல மூசா கேட்கிறாரு, நீ உன்னுடைய தப்புனால எங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு வெளியேற்றிட்டியப்பா, நீ மாத்திரம் தப்பு பண்ணாம இருந்தா எல்லாம் நடந்திருக்குமா? உன்னாலதானே எல்லாரையும் வெளியேற்றின அப்படின்னு பாப்பாட்டு மேல என்ன செய்யறாரு, குற்றச்சாட்டை ஃபைல் பண்றாரு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஓ நீதான் மூசாவோ? அவர் கேட்கிறார், நீ அந்த மூசா அல்லது இஸ்தஃபாக்கல்லாஹு பி ரிசாலாத்திஹி வ கலாமிஹி, தூதுத்துவத்திற்காகவும் உரையாடுவதற்காகவும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்ட மூசா நீதானோ? ஆமாங்கிறாரு. அவர் கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு தந்த வேதத்திலேயே மூசா தப்பு செஞ்சான்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான், அல்லாஹ் எழுதினபடிதான் நடக்கணும் உனக்கு தெரியுமா இல்லையா? அவன் ஏற்கனவே எதை பத்தி உன்னையும் என்னையும் படைக்க முந்தி தீர்மானிச்சுட்டானோ அந்த விஷயத்துல நீ என்னை கேள்வி கேட்கிறியா? இப்படித்தான் நடக்கும்னு அவன் எழுதி வச்சுக்கிறான், வேதத்துல இருக்கா இல்லையா? உனக்கு தந்த வேதம் என்ன அன்னைக்கு தான் தயாரிக்கப்பட்டதா? உன்னை என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தர வேண்டிய வேதத்தை எல்லாம் பிளான் பண்ணிட்டான். அந்த வேதத்துல இருக்குது மூசா தப்பு பண்ணுவாரு. அவன் என்ன எழுதி வச்சான் அதான் நடக்கும். அவன் எழுதி வச்சபடி நான் நடந்திருக்கிறேன், நீ என்ன என்னை நீ கிளாஸ் பண்ற அப்படின்னு சொன்னவன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூசாவை ஆதம் ஜெயித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லாங்க. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஹஜ்ஜ ஆதம மூசா, ஆதம் மூசாவை வென்று விட்டார். இந்த வார்த்தையை பதில் சொல்ல முடியல. இது புகாரியில 3409, 4738, 7515 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் அந்த மாதிரி தான். சந்திச்சாங்கன்னா என்ன, அதை அல்லாஹ் ஒரு எடுத்து காட்டுறான். அப்படி இந்த சந்திச்ச மாதிரியும் ஒரு உரையாடல் நடந்த மாதிரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டுறான். அதை கவனித்துக் கொள்றோம். அடுத்து இன்னொரு விஷயம், மூசா நபி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூசா நபிக்கும் 2 ஒற்றுமை இருக்கிறது. மற்ற சிறப்பான ஒற்றுமை என்ன ஒற்றுமைன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு தூதர் அனுப்பப்பட்ட மாதிரி ஜின்களுக்கும் தூதர் அனுப்பப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனுஷனுக்கு மட்டும் தூதர் இல்ல, ஜின் என்ற ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு படைப்பு இருக்கு, நம்ம நம்பணும் இல்லையா? அந்த ஜின் என்ற படைப்புக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் அனுப்பப்பட்டார்கள். அது குர்ஆன்ல சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதுல ஜின்களே குல் ஊஹிய இலைய அன்ன ஹுஸ்தமான அஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமீனா குர்ஆனன் அஜபன் யஹ்தி இலா ருஷ்தி ஃபஆமன்னா பிஹி, ஜின்கள்ல ஒரு கூட்டம் அழகான குர்ஆனை கேட்டோம், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லி ஈமான் கொண்டதாக விசுவாசித்ததாக திருக்குர்ஆன்லயே சூரத்துல் ஜின்ல நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி மூசா நபி அவர்களும் கூட அந்த ஜின்களுக்கும் தூதர் அனுப்பப்பட்டார்கள். மூசா நபி எப்படி பனி இஸ்ராயலுக்கு தூதரா இருந்தாங்களோ அதே மாதிரி ஜின்களுக்கும் அவர் தூதரா இருந்திருக்கிறாரு என்பதற்கு 46வது அத்தியாயத்துல 29, 30 ஆகிய வசனங்கள்ல நம்ம கேட்கிறோம். என்ன இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துல ஜின்கள் வந்தன, நபிகள் நாயகம் ஓதி காட்டின குர்ஆனை செவியுற்றன, செவியுற்று விட்டு சமுதாயத்துல போய் ஜின்கள் பேசுது. அந்த கேட்ட ஜின்கள் கேட்காத ஜின்கள்ட்ட என்ன பேசுறாங்கன்னா, யா கௌமனா, எங்கள் சமுதாயமே, இன்னா சமேனா கிதாபன் உன்சில மின் பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு அருளப்பட்ட ஒரு வேதத்தை இப்போது நாங்கள் செவிப்படுக்கிறோம். மூசாவுக்கு அருளப்பட்ட வேதத்தை ஏற்கனவே செவிமடுத்திருந்தோம், இப்போது மூசாவுக்கு பிறகு அருளப்பட்ட வேதத்தை நாம இப்ப செவிமடுத்து வந்திருக்கிறோம். அது முசத்திகன் லிமா பைன எதைகி, முந்தைய வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அவங்க சமுதாயத்தில் போய் ஜின்கள் சொன்னதாக இருக்குது. ஜின்னுக்கு மூசா தூதரா வரல, அந்த வேதம் அவங்களுக்கு கட்டுப்படுத்தாது என்று இருந்தால் அதை தெரிஞ்சு கொண்டு அதை கம்பேர் பண்ணி பேசிருக்க மாட்டாங்க. தங்களுக்கு ஒரு வேதத்தை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அதனால மூசா நபி அவர்கள் ஜின்களுக்கும் தூதர் அனுப்பப்பட்டார்கள் என்பதை 46வது அத்தியாயம் 30வது வசனத்தில் இருந்து என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது மூசா நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சமுதாயம் ரொம்ப பெரிய சமுதாயம். இன்னைக்கு நம்மளோட ஒப்பிடும்போது ஒண்ணும் கிடையாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் ஒப்பிடும் பொழுது மூசா நபிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு கணக்குகளோட வராதுன்னு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 1400 வருஷமா எத்தனை 1000 கோடி ஓடி போச்சு, அவ்வளவு வந்துருச்சு. நபிகள் நாயகத்தை தவிர மற்ற எந்த நபியுடைய உம்மத்தை எடுத்து பார்த்தாலும் இவர் தான் கூட இருப்பார். அப்படி நம்ம சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்துல எல்லா சமுதாயத்தையும் எடுத்து காட்டப்பட்டுச்சு. ஒரு நாள் சொல்றாங்க, புகாரியில 3410வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தி சென்ற எல்லா சமுதாயங்களும் அப்படி எடுத்து காட்டப்பட்டது. எனக்கு எடுத்து காட்டப்பட்டா அடிவானத்தை நிறைத்து கொண்டு பெரிய கூட்டமாக ஒரே ஒரு கூட்டத்தை தான் என்னால் இதுல பார்க்க முடிந்தது. நூஹ் நபினா 25 பேர் இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு 25 பேர் 50 பேர் இருக்கிறாங்க, அவரை பார்த்தா 20 பேர் இருக்கிறாங்க, 40 பேர் இருக்கிறாங்க. இது அடிவானத்தை நிறைச்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டத்தில் ஒருத்தர் அல்லாஹ் காட்டுறான். யார் என்று நான் கேட்கப்பட்ட பொழுது, ஹாதா மூசா ஃபி கௌமிஹி, மூசா தான் சமுதாயத்தோடு நிற்கிறார் என்று எனக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறாங்க. முந்தி உள்ள எல்லா சமுதாயத்தை விடவும் மூசா நபி தான் டாப். ஏன்னா இஸ்ரவேல் சமுதாயம் அவ்வளவு பெரிய சமுதாயம், ஏற்றுக்கொண்டவர்களும் கூட.
அவரை வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பிறகு டோட்டல் அழிக்கப்பட்ட பிறகு ஆட்சியில் இருந்தாரு, அதிகாரத்தில் இருந்தாரு, நிறைய பேர் வென்றெடுக்க வாய்ப்புகளை பெற்றிருந்தாரு. அவங்க மற்றவங்களை ஆட்சி செலுத்தாங்கலாம் ஆதாரம் கிடைக்கல. அதனால மூசா நபியுடைய சமுதாயம் தான் எல்லா நபிமார்களை இரண்டாவது இடம் சொல்லலாம். நபிகள் நாயகம் தான் நபிகள் நாயகத்தோட ஒப்பிடவே இயலாது. மூசா நபி சமுதாயத்தை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெட்ராஸ் ஜனத்தோட கூட இருக்காது மூசா நபி சமுதாயம் வைங்களேன். அந்த காலத்தில் உள்ள மக்கள் தொகை பாத்தீங்கன்னா மற்றதோட ஒப்பிடும்போது தான் ஒரு கூட நம்மளோட கம்பேர் பண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சமுதாயத்தை தான் காட்டப்படுது அவங்களுக்கு. அதையும் நம்ம விளங்கிக்கணும். மூசா நபிங்கிறவங்க அவங்க ஜின்களுக்கு நபி அனுப்பப்பட்டாங்க. ஒரு சிறப்பு இருக்கிறதுலயே பெரிய சமுதாயம் அவர் தான். ரசூலுல்லாஹ்வை தவிர்த்து பாத்தீங்கன்னா நபிகள் நாயகத்துக்கு அடுத்து ஒரு பெரிய உம்மத்தை பெற்ற சமுதாயமாக மூசா நபி திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மூசா நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. என்ன பல சந்தர்ப்பத்தில் பார்க்கறாங்க. ஒரு தடவை என்ன செய்யறாங்க என்று கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த இஸ்ரா அதாவது பைத்துல் முகத்தஸுக்கு என்னை அல்லாஹ் அழைத்து சென்று போனாங்க இல்லையா, அந்த இரவுல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னு கேட்டா அவர் வந்து மண் நிறத்தில் வெள்ளை வெள்ளரும் தக்காளி பழம் மாதிரிலாம் இருக்கல மூசா நபி, இந்த மண் நிறம்ங்கிறோம்ல, மண் நிறம்னு சொன்னா ஒரே பழுப்பு நிறம், இந்த இந்திய நிறம். மண் நிறம்னா என்ன அர்த்தம்? இந்திய மக்களுடைய நிறம் இருக்குல்ல, ஐரோப்பிய நிறம் கிடையாது, ஆப்பிரிக்க நிறமும் கிடையாது, இந்தியாவுடைய நிறம் இருக்குல்ல, கோதுமை நிறம் வாங்க இல்லையா, கோதுமை நிறம் வச்சுக்கிறீங்களேன். மண் நிறம்டா கூட சரியா வழங்காது, மண்ணுல வெள்ளை மண்ணெல்லாம் இருக்குன்னு வந்துடும். அதனால மண் நிறத்தை கூட யோசிக்கிறோம், கோதுமை நிறம். அவர் ஆதம் மூசா நபியை நான் பார்த்தேன். ரொம்ப டால், அவர் ரொம்ப உயரமான ஆள், நெடுநெடுன்னு இருப்பார் மூசா நபி. அப்படி நான் அவரை பார்த்தேன். அவருடைய நிறம் வந்து கோதுமை நிறமாக, மண்ணு தான் வருது, நான் விளங்குறதுக்கு கோதுமை அப்பதான் கரெக்டா வரும். அந்த நாட்டு மண்ணு விளங்கிடுவாங்க. நம்ம நாட்டில் கடற்கரை மண்ண விளையாண்டு இருக்கிறதுனால கோதுமை வச்சுக்கிறோம். இப்ப கோதுமை கலர்ல, அந்த பழுப்பு கலர்ல, பழுத்து போன காகிதங்கள் இருக்கு பாருங்களேன், அந்த மாதிரியான கலர்ல அவர் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து சுருட்ட முடி உள்ளவராகவும் அவர் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து அவருடைய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, யமன் நாட்டில், இப்ப ஏமன்ல உள்ள சனுவாண்டு ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க ஏமன்ல. அந்த சமுதாயத்து மனிதன் மாதிரி அவங்க தனிய கலர். இப்ப நம்ம மங்கோலியர்கள் இருக்கிறாங்க, இப்ப நம்ம கரெக்டா சொல்லிவிடுவோம்ல, இந்திய மூஞ்சியையும் ஜப்பான் மூஞ்சியையும் ஒன்னாந்து விட்டா சொல்லிவிட முடியுமா இல்லையா? விசாரிக்காம சொல்லிடலாம், இது ஜப்பான், இது மங்கோலி, கரெக்டா சொல்ல முடியும். சப்பையா இருந்தாலும் வளைக்க வேண்டியது, இது மங்கோலி, இது ஆப்பிரிக்கா மூஞ்சி, கரெக்டா சொல்லிவிடலாம். தலையை பார்த்து நினைச்சிடலாம், இது ஆப்பிரிக்கா, இது வந்து எத்தியோப்பியா, சோமாலியா இந்த மாதிரி பகுதியை சேர்ந்தவங்க, இது வந்து சைனா, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், இதெல்லாம் மங்கோலிய அந்த சமுதாயம். மூக்கு சப்ப போனா அது ஒரு தனி இனம். அப்ப யமன் நாட்டில் உள்ளவங்க ஏறக்குறைய அந்த ஒரு நம்ம நிறத்தில் இருப்பாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அந்த யமன் மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த யமன்ல ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் மூசா நபி இருந்தாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மூசா நபியை பார்த்தேன் என்று அவங்க வந்து வர்ணிக்கிற ஒரு செய்தியை வந்து புகாரியில 3239வது ஹதீஸ், 3355வது ஹதீஸ், 3437வது ஹதீஸ்லயும் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இதே புகாரியில 3438 எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ரொம்ப தாழ் உயரம் என்ன விளங்குவீங்க, மூங்கி குச்சி மாதிரி தான் விளங்குவீங்க. உயரம்னா அப்படின்னு கூடாது, ஆள் இப்படி இருப்பாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அரியலு சதுரி, அதாவது அகன்ற பரந்த மார்பகம், அந்த நெஞ்சு வந்து விரிந்தவர், நல்ல அகலமா இருப்பாராம். அதே மாதிரி வந்து ஜசீமாவும் இருப்பார். அப்ப அந்த மாதிரி வந்து அவர் நல்ல ஒரு சதைப்பிடிப்போட உள்ளவர, ஒல்லியா இருந்தா பார்க்க நல்லா இருக்காது. அது உயரமாவும் இருப்பாரு, உயரத்தோடவும் அந்த வாட்ட சட்டமாவும் இருப்பாரு. அதனால குத்து விட்டோம் ஆள் காலி ஆகுது பாருங்களேன், ஒரு குத்துல ஆள் காலி ஆகியிருக்காருல்ல. அந்த மாதிரி அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு அதுவும் புகாரில வந்து நீங்க அதை வந்து பார்க்கலாம். புகாரில 3438, 2394, இந்த 3437, 3355, 3239 இந்த மாதிரியான ஹதீஸ்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபியுடைய அந்த தோற்றத்தை பற்றியும் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் இறைவனால் எடுத்து காட்டப்பட்டு சொன்ன செய்திகள். இதுதான் மூசா நபியை பற்றி உள்ள ஆதாரபூர்வமான வரலாற்று தொகுப்புகள் நமக்கு கிடைத்த வரைக்கும். இது இல்லாம மூசா நபிக்கு சபுராண்டு பொண்டாட்டி இருந்தாங்க, இந்த அல்லி பையனுமா எல்லாமே வந்து ஆதாரமற்ற கட்டுக்கதைகள், அதெல்லாம் பொய்கள். இன்ஷா அல்லாஹ் மூசா நபிக்கு பிறகு நம்ம அடுத்து என்ன செய்வோம், தாவூத் நபி, சுலைமான் நபியுடைய வரலாறு இருக்கிறது, அது நல்ல